अविदत विषयान्तरच्चटारे उपनिषदा मुखमानमात्रभोगः अभिसगुणवता तथैकशेषे मधुरगविहृदये ममाभिरस्तु केरं ब्रह्मानरियेन् वेदं तमिषैद மாறன் ஷடகோபன்வன் குருகூறு ஏரியங்கள் வாழ்வான் என்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் அருள் கொண்டாடம் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டேன் இவ்வுலகினில் நிற்கதே. பகவானுடைய அருள் கொண்டு அடியவர்கள் இன்புறுகிறார்கள் தெரிவிக்கிறார். ஏன் பகவானுடைய அருள் கொண்டு இன்புறணும்னா, எந்த விஷயமா இருந்தாலும் பகவானுடைய ஆனந்தம் தான் பிரதானம். அவர் ஆனந்தப்பட்டால் அனைத்தும் ஆனந்தப்படுகிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவர் இருக்கவே தான் எல்லாரும் இருக்கிறார்கள். அப்ரஹ்மாத்மக தத்துவமாக எதுவுமே கிடையாதுன்னு பார்த்து, அதனால அருள், அந்த பகவானுடைய அருளை கொண்டாடுபவர்கள் அடியவர்கள் அப்படின்னு தெரிவித்தார். அப்பயும் அருளை தான் பிரதானமா கொண்டாடணும். ஏனைய குணங்கள் இருக்கு, அதை கொண்டாடலாம்னா அருள் இருந்தால்தான் ஏனைய குணங்கள்லாம் பிரகாசிக்கும். இல்லைன்னா ஏனைய குணங்கள் என்னென்ன குணங்கள், வாத்சல்யம், ஆர்தர்யம், ஆர்தமம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம், என்னென்ன குணம் உண்டோ அது பிரகாசிக்கிறோம்னா அருள் இருந்தா தானே. அந்த அருள் இருக்கிறபடியால, அந்த அருள் பிரதானமா இருந்தபடியால, இல்லைன்னா அது இல்லைன்னா பிரகாசிக்கிறது மட்டும் அது வீணை போயிடும் தெரிவித்தார். அதை நம்ம நேர்த்திய காலக்ஷேபத்துல பார்த்தோம். அதற்கு முன்னாடி சின்ன ஒரு விசாரம். என்ன விசாரம் என்றால், இப்ப சாதனம் சாத்தியம் இருக்கு. நாம் ஒரு சாத்தியத்தை அடைய வேண்டும் என்றால் சாதனம் நம்ம கையில இருக்கணும். சாதனம் இன்னொருத்திட்ட இருந்த பிரயோஜனம் இல்லை. அப்ப ஸ்வகதமா பரகதமான்னு தெரிவிக்கிறாங்க. அப்ப ஸ்வகதம் பரகதம்னா, என்னிடத்தில் இந்த சாதனம் இருக்க வேண்டும்னா, எனக்கு வியாதி என்றால் நான் தான் மருந்து சாப்பிடணும். பக்கத்து வீட்டுக்காரர் மருந்து சாப்பிட்டு அடைய வேண்டிய வியாதி குணமாக்க. அப்ப அந்த மருந்து சாப்பிடுவது சாதனம், அந்த வியாதி போவதுன்றது சாத்தியம் தெரியாது. அதே போல நான் மோட்சம் போக வேண்டும் என்றால் நான் தானே போகணும். அப்ப நான் தானே அந்த சாதனத்தை பண்ணணும். சாதனம் பகவான் பகவான்னு தெரிவிக்கிறதே, அது என்னமே நான் சாத்தியமேட்டே இருக்கு. ஆனா அந்த பகவான் கிருபை, பகவத் கிருபைனா அது என்னவா ஆகும்னா அதைத்தான் தெரிவிக்கிறது. பேட்டுக்கொப்பாயம் அவன் நினைவுன்னு தெரிவித்தார் லோகாச்சார். அதுவும் அவனது இன்னருளே அப்படின்னு பரகதமா இருக்கணுமா, அல்லது உபாயம் பரகதமா இருந்தால் அப்ப உலகத்தை எல்லா இடத்திலும் அதை பண்ணினா அடியனுக்கு இன்று கிடைக்கணும். யாரோ இதை பண்ணுவா அடியனுக்கு கிடைக்கணும், அந்த மாதிரில இருக்கணும். அந்த மாதிரி இல்லையா சுவாமி? இல்லை. அதுதான் பகவத் விஷயத்த சாதனம் சுகதமா இருக்கப்படாது, பரகதமா தான் இருக்கணும். ஏன்னா இதுல என்ன இருக்குன்னா, சாதனம் என்பது பகவானுடைய அருள் தான் சாதனம். அந்த அருள் இருப்பது பகவான்கிட்ட தான். அந்த அருளுக்கு இலக்கு எதுன்னா, அந்த அருளுக்கு ஆசிரியம் பகவான். அருள் இருக்க வேண்டியது பகவானுக்கு இருக்கு. ஆனா அது இலக்கு நாம் தான். அந்த அருளுக்கு இலக்கு நாம் தான். ஏன்னா அருள் இருப்பது பகவானத்திலே, அந்த அருள் இருக்கக்கூடிய பகவானத்துல அதுக்கு இலக்கு, அது எங்க போய் அடையணும், அது அடையக்கூடிய நம்மிடத்துல இருந்து அடையணும். அதனால சாதனம் அதுவாக இருந்தாலும் சாத்தியம் நம்மகிட்ட வரலாம் என்கிறார். இது எது போல, ஒரு எஜமானம் யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த யாகம் பண்ணிட்டு இருக்க செய்தையே அந்த யாகத்தை ரிக்வித்துக்கள் தான் பண்ணுவார். கோதாக்கள், அதே போல உத்காதா, இவெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்க செய்தையும் அந்த யாக பலன் அடையிறது யாரு? பண்றது இவா ரிக்வித்துக்கள். ஆனா அந்த பலன் அந்த எஜமான் தான் அடையிறான். அதே போல நேற்றுக்கு இதையும் பார்த்தோம். ரிஷிசங்கரை வைத்துக் கொண்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணான் தசரத சக்கரவர்த்தி. ஆனா பிள்ளைகள் பிறந்தது தசரத சக்கரவர்த்தி, ரிஷிசங்கருக்கு அல்ல. அதனால அப்ப ஸ்வகதமா பரகதமானா பரகதம் தான் பிரதானம். அப்ப இது என்ன இருக்குது? அப்ப லட்சணம் இது, லட்சியம் அப்படின்னு தெரியல. பெருமான அருளுக்கு இருப்பிடம் பகவானின் பரகதம். ஆனா அந்த அருளுக்கு இலக்கு நாம் அப்படின்னு பார்த்தோம், அது ஸ்வகதம். இதற்குதான் ஆசனம் ஒன்று அருளை செய்கிறார். அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு ஆடியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதி வகையே அப்படின்னு தெரிவிக்கிறார். அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அருள்
இந்த அருள் பெறுவர்கள் அடியார்கள் அப்படி பெறுவார்கள். பகவான் என்ன? பகவான் தான் அருளுக்கு இறப்பிடம். அந்த அருள் பெறுவார் அடியார். அப்ப அடியார்கள் அருள் பெறுகிறார்கள். இது எந்த பாசுரம்னா 10ஆம் பத்திரம் தெரிவிக்கப்படுகிறது. அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அதுநமது விதிவகையே இருதருமா ஞானத்தில் இனிப்பிறவி ஆண் வேண்டேன் மருளுடினி மடனெங்கே வாற்றாற்றான் அடிவனங்கன்னு திருவாட்டார் எம்பெருமான். ஆச்சரியமான திவிதேசம். ஆதிகேசவ பெருமாள்னு பேரு. அவருக்கு பிரம்மாவே இருக்காது. பிரம்மா சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி அந்த பெருமாள் இருக்காராம். பிரம்மாவையே சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி அந்த பெருமாள் எழுந்தொள்ள இருக்காருன்னு பூர்வர்கள் தெரிவிப்பார்கள். ஏன்னா அதனால பிரம்மா கிடையாது. ஆதி படுத்த சைனத்தில் போறதுல பெருமாள் சேவிக்கிற ஆதிசேஷனோடு அந்த பெருமாள் சேவிக்கும் போதுதான் நமக்கு இது ஞாபகம் வரும். ஆச்சரியமான அர்த்தம் என்ன ஞாபகம் வரணும்னா, அருளை கொடுக்கிற பெருமாள் அப்படின்னா அருள் பெறுவார் அடியார். இந்த சப்தம் ரொம்ப நல்லா இருக்கணும். அருள் பெறுவார் அடியார், அருளை கொடுக்கும் பெருமாள் அப்படின்னு சொல்றார். அருள் அத்தனையும் இவரிடத்துல இருக்கான். அத்தனை அருள் இவர்கிட்ட இருக்கணும். அந்த அருளே ஒவ்வொரு துணிக்கு இலக்கு யாரு? அடியன்தான். ஒவ்வொரு துணி இலக்கு அடியன்தான். அந்த அருள் எங்க போய் விடணும்? அடியனுடைய தலையில தான் வரணும் அப்படின்னு தெரிவிக்கிறியா? அதைத்தான் சொல்லுவா. அதை தெரிஞ்சு கொண்டு சேமித்தோம்னாலே ஆனந்தமா இன்பமா இருக்கும். அங்கேயும் 3 வாசல் உண்டு. எப்படி திருவனந்தபுரத்துக்கு 3 வாசலோ அதே போல திருவாட்டாற்று பாட்டாற்றான் அடிவணங்கி மாஞ்ஞால பிறப்பறுப்பான் கேட்டாயே மடநெங்கே கேசவன் எம்பெருமானை காட்டாய பலபாடி பழவினைகள் பட்டறுத்து நாட்டாரோடியல் ஒழிந்து நாரணனை நன்னிமையும் தெரிகிறார். அப்படிப்பட்ட அந்த இந்த விஷயம் இவர்தான் அருள் பெறுவார் அடியார். நமக்கு அருளை பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடியவர் ஆதிகேசவ பெருமாள். திருவாட்டாற்றம்பெருமாள் தெரிகிறார். அதை தெரிஞ்சுன்னு கேட்டோம், தெரிவிச்சோம்னா ஆனந்தமா இருக்கணும். அப்ப இவ்வளவு பெரியவரா கிடக்கிற எப்படின்னா, அப்ப அந்த கிடந்த அருளின் ஒவ்வொரு துளியும் அடியேன்தான் இலக்கு. அந்த அருள் ஒவ்வொரு துளியும், அந்த ஒவ்வொரு துளிக்கு அடியன்தான் இலக்குன்னு தெரிவிக்கிறல. ஆனால் அதை தெரிஞ்சு கொண்டாவானா நம்ம எங்கெங்கயோ போறோம் சுவாமி. இது கிடைக்குமா அது கிடைக்குமா, எத்தத்தின்னா பித்தத்தெளியன்னு இந்த மாதிரி நினைக்கும். அது பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அந்த ஆதிகேசவ பெருமாளுடைய அருள் வருத்தப்படுமா? நான் தான் சித்தமா இருக்கேனே, காத்துட்டு இருக்கனே, அருள் ரொம்ப உயர்ந்த தத்துவம் அருளானது அப்படி காத்துட்டு இருக்கனே. ஆனா அந்த அருளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம கிட்டக்க போறோம்னா அதுக்கு மனசு வேதனையா போறதான். என்ன வேதனைனா, நான் கடல் போல இங்க இருந்து காத்துட்டு இருக்கேன், இது எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காளே, ஏதோ பண்ணிட்டு இருக்காளே, எத்தையோ நினைக்கிறாளே, இதை பண்ணா அது கிடைக்குமா அதை கிடைக்குமா, இந்த பகவத் கிருபை இருந்தா போருமே தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப அந்த அருளானது இலக்கு யாருக்கு? நமக்குன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப இவன் நாம் இலக்கு அல்ல அப்படின்னு ஓடிட்டு இருக்கானோ, நான் தான் சாதனத்தை பண்ணுகிறேன், நீ சாத்தியமாக இருந்து அருள் சொல்றது. சாதனம் எங்கிட்ட இருக்கு, நீ சாத்தியமாக இருந்தாலும் பண்ண. ஆனா அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளாம சாதனம் நானே சாத்தியம் நானே அப்படின்னு இருக்கமோனோ, அதுதான் தவறு. அந்த சாதனத்தால் தான் நமக்கு சாத்தியம் கிடைக்கிறது. அப்ப சாத்தியம் அவராக இருக்கும் போது சாதனம் என்னிடத்தில் இல்லாம இருக்க செய்தே சாத்தியம் கிடைக்குமான்னா கிடைக்காது. அப்ப சாத்தியம் அவரா இருக்கணும். அவரா சாத்தியமா இருக்க, சாத்தியம் சாதனம் இரண்டும் அவர் தான். அப்ப சாத்தியம் சாதனம் அவர் இருக்குச்சு. அப்ப அந்த சாதனம் அவரா இருக்கும்போது அந்த இலக்கு எங்க வரும்? என்னிடத்தில் வந்து சேரணமோனும் அதுதான். அப்ப அருளுக்கு இலக்கு அடியேன் தான், அவர் தான் அப்படின்னு தெரிவித்தார். இதுக்கு 2-3 நம்ம சில விஷயங்களை இந்த லௌகிக இருக்காத இதை பார்க்கலாம். நம்ம என்னைக்கு இந்த சந்தேகம் வந்துருக்குன்னா, என்னுடைய வயிற்று வலி போகணும்னா நான் தான் மனுஷாக்கணும், நான் மோட்சம் போகணும்னா நான் தான் பிரயத்தனம் பண்ணணும், நான் தான் என்னுடைய அந்த உபாயம் இருக்கணும், அந்த சாதனம் இருக்கணும் தானே பார்த்தோம். இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பகவான் தான் சாதனம். அந்த அருளுக்கு இலக்கு நான் அப்படின்னு சொன்னேன். இது அப்ப வேறுபட்டுதான் இருக்குன்னா, இந்த வேறுபட்டுதான் இந்த மாதிரி இருக்கா சுவாமி? இருக்கு. குரு பார்வை சுக்கர பார்வைன்னு நம்ம ஜாதகத்துல அடிக்கடி சொல்லுவா. குரு பார்வை சுக்கர பார்வை அப்படின்னு வச்சிருப்பா. ஏன்னா குரு பெயர்ச்சி சுக்கர பெயர்ச்சின்னா உடனே ஜாதகக்காரன் குரு பயிற்சி எனக்கு ரொம்ப சமமா இருக்கு சுவாமி, என்ன பண்ணலாம் ஆகும். அடுத்த வாரம் குரு பயிற்சி நடக்குது. அதுக்கப்புறம் நீங்க ஓகோன்னு வந்து எல்லாத்தையும் சொல்லுவோம். என்னென்ன உண்டோ ஏதோ உண்டோ அவ்வாறு விருப்பத்துக்கு சொந்த மாதிரி சொல்லி வேண்டியதுல சொல்லி அதுக்கப்புறம் வர்றதா வரலையோ அது வேற விஷயம். ஆனா அவ குரு பயிற்சி வந்தா இது நடக்கிறது, சுக்கரன் வந்தா இது நடக்கிறது, ஓகோன்னு வந்துடுறது இல்லையா?
ஆக இந்த இடத்துல எப்படின்னா குருவும் சுக்கிரனும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் ஜாதக விஷயம், ஜாதகம் தெரிஞ்சவாளுக்கு இது நல்லா புரியும். குருவும் சுக்கிரனும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கானோ அந்த இடத்தால் நமக்கு பலன் கிடையாது. அந்த பலன் வந்து சுமாரான பலன் தான் கொடுக்கும். குருவோ சுக்கிரனோ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கானோ அந்த 12 கட்டங்கள் இருக்கு. அது மறுபடியும் சொல்றேன், அடியே ஜாதகம் தெரிஞ்சபடியால் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சவாளுக்கு இது நல்லா புரியும். குருவும் சுக்கிரனும் எந்த கட்டத்துல உட்கார்ந்துருக்கானோ அந்த கட்டத்தால பலன் என்பது சுமாரா தான் கிடைக்கும். அந்த குரு பார்வைன்னு சொல்ற பாருங்க, 7ஆம் இடம் பார்வை குரு பார்வை. அந்த குரு பார்வை எங்க பாக்குறதோ அது பிரகாசமா இருக்கும். அது பிரகாசமா இருக்கும். அப்ப குரு இருக்கிற இடத்தை காட்டிலும் குரு பார்வை பிரதானம். அந்த பார்வை பட்டுச்சுன்னா இருக்கிற இடத்துல என்ன பலனை கொடுக்கறதோ அதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான பலனை கொடுக்கும்னு ஜோதிஷ சாஸ்திரம் சொல்றது. சரி, இது இருக்கட்டும், அது இந்த மாதிரி இருக்கட்டும், இது சொல்லணும். அதே போல இப்ப சாதனம் நம்ம கிட்ட இல்ல. சாதன பகவத் கிருபை எங்கிட்ட இல்லையனோ அந்த கிருபை என்ன பாக்குறது? எந்த அருள்? பகவானுடைய அருள். அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ் அருமறையின் பொருள் அப்படின்னு. இரண்டாவது, முதல்ல அருள் கொண்டாடும் பகவத் கிருபை தானே. அந்த பகவத் கிருபையானது என்ன பாக்குறதுன்னா அதுக்கு இலக்கியது என் தலை. அப்ப அந்த இலக்கிய மேல்பட்டதுன்னா அது அதனுடைய பலன் வந்து பல மடங்கா இருக்கும் தெரிவிக்கிறார் இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்தந்த ராசி கட்டக்காரன் இதை புரியும், அதனால்தான் தெரிவிக்கிறார். ஆஹா, அப்படி அந்த குரு பார்வைப்பட்ட இது 2 விதத்திலையும் சொல்லுவா. தாப்பங்கார் சுவாமி காலக்ஷேபம் எங்க தாப்பனார் இங்க போய் கேட்டார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கார். திருப்பாவை தனுவாசி திருப்பாவை நடந்துட்டு இருக்கு. திருப்பாவை நடந்துட்டு இருக்காச்சு, என்ன சுவாமி நம்ம ஊர்ல சென்னை பட்டணத்துல ரொம்ப நாளா நடக்கிறது, ஆண்டாள் அவதாரம் பண்ண ஸ்ரீவில்லிபுத்தூர்ல காலக்ஷேபம் நடக்கிறதே இல்லையே இப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இப்ப இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். பிறந்த ஊர்ல அவதாரம் பண்ண ஊர்ல இன்னும் திருவாடி பூரம் எமக்காக வந்தோ இங்க ஆண்டாள் அவதரித்தான அந்த அவதார ஊர்ல ஒண்ணுமே காலட்சேபம் தான் தெரியலையே, வைபவம் தெரியல. இங்க ஒவ்வொரு இடத்துலயும் எங்க பள்ளிக்கூடமும் எங்க சபாவோ எங்க வீடோ எங்க இதோ அதுவும் இந்த தனுர் மாசம் வந்ததுனால 1 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ ஏதோ ஒரு திருப்பாவை அவர்கள் அதுவும் இன்னைக்கு நிறையவே சபாக்கள்லாம் வந்துட்டு அந்தந்த சபா மூலமா அவபா பண்ணிட்டு இருக்கா. திருமண திருப்பதி தேவஸ்தானம் வேற எல்லா ஊருக்கும் பண்றது. அவருக்கு வித்வானை வைத்துக் கொண்டு பண்றதை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல காணவே சுவாமி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்ன சுவாமி பதில் சொன்னாரு? இந்த பதில் தான் சொன்னார். குரு இருக்கிற இடத்துல அதுக்கு வைபவம் கிடையாது. குரு எங்க பாக்குறதோ அப்பதான் அதுக்கு வைபவம். அப்ப குரு இருக்கு அந்த ஆண்டாள் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருப்பா வைபவத்தை காட்டிலும் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய பார்வை எங்க பட்டிருக்கு சுவாமி சொல்றாரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்வை சன்னப்பட்டத்தை பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணிருக்காரு? அதனால இது வைபவம் பண்றதுன்னு தெரியும். அதே போல இங்க பகவத் கிருபா, அந்த பகவத் கிருபை என்பது என்ன ஆகுதுன்னா நம்ம மேல வந்து விழுது. எப்படி விழுது? அதான் அதுக்கு இலக்கு. அதனால சாதனம் பகவான் தான் அப்படின்னு தெரிகிறது. அப்ப சாதனம் பகவான் தான். அதுக்கு மேல நம்ம இன்னொன்னு என்ன சொன்னோம்? இந்த ரிஷிசிங்கரை வைத்துக் கொண்டு இந்த புத்திரகாம தியாகம் பண்ண முடியாது. ஆயசம் கிடைச்சது குழந்தை பிறந்து தசரதனுக்கு. ஆனா ரிஷிசங்கருக்கு ஒன்றும் பிறக்கவே இல்லையே. அப்ப யார் மேல இலக்கன்றது முக்கியம். அந்த இலக்கியா அப்ப பகவானத்துல கிருபை என்பது அந்த கிருபைக்கு இலக்கு யாரு? ஜீவாத்மா. அந்த கிருபை இலக்கு ஜீவாத்மான்னு சொல்லிட்டா கூட பூர்த்தி அது அவ்வளவு சரியா சொல்ல முடியாது. சரணாகதனுக்குத்தான் அந்த இலக்கு. ஏன்னா ஜீவாத்மானா எல்லாரும் மேல வேணுமே, வேலையே. அந்த பகவானுடைய கிருபை எல்லா ஜீவாத்மான்னு தெரியா சொல்லியாச்சுன்னா எல்லாரும் மேல வேணுமோ, எல்லாரும் ஜீவாத்மானும் அப்படின்னா அந்த சரணாகதன் என்பதுதான். அப்ப கிருபைக்கு ஆசிரியம் அவனாய், கிருபைக்கு இலக்கு இவனாய். ஆசீர்வாதம். கிருபைக்கு ஆசிரியம் அவனாய், கிருபைக்கு இலக்கு இவனாய் இருக்கும். இது எங்க இருக்கு? அருள் பெறுவார் அடியார்தம் அடியநேர்க்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அவன் அது நமது விதி வகைன்றான். அப்ப இது பகவான் தருது. அருள் பெறுவார் அடியான் இலக்கு அவனிடத்தில். சுலபமான பாசனம், ஆச்சரியமான பாசனம். இந்த ஆச்சரியமான அருள் பெறுவார் அடியார் எவ்வளவு சப்தம் தெரிஞ்சுக்காப்ப ஆச்சரியமா அர்த்தம் சொல்லிட்டோமோ. அருள் பெறுவது அடியவர். அருள் பெறுவது பகவானுடைய அருள். அருள் பெறுவது இது அடியவன். பெறுவதற்கு தகுதி அடியவனாக இருந்தாலே போரும்.
அப்ப அருள் பெறணுமானோ அதுக்கு என்ன சுவாமின்னு தாசத்துவம், சேஷத்துவம், பாரசந்திரியம் அந்த நிலை இருந்தாலே போறோம். அந்த தகுதி இருந்தவனா அப்ப அடிமைத்தனை அனைவருக்கும் உண்டேன்னா என்ன சுவாமி எல்லாருக்கும் அடிமைத்தனம் உண்டு அதுல சொல்லணுமா புதுசா? இப்ப எந்த ஜீவாத்மா எடுத்திருந்தாலும் எந்த வஸ்து எடுத்திருந்தாலும் எல்லாமே பகவான் எடுக்கிறேன். சுவாதீன திவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் அடிமைத்தனம் எல்லாருக்கும் உண்டே சுவாமி, எல்லாருக்கும் உண்டுணும். அப்ப எல்லாருக்கும் அந்த கிருபை வேண்டுமோனும். நீங்க என்ன சொன்ன அடிமைத்தனம் இருந்தா வந்துடும் அவஸ்தம் தான் எல்லாருக்கும் உண்டு. விதேசத்துல எத்தனை பேர் இப்ப பகவானுக்கு அடிமைன்னு அவளுக்கு தெரியலன்னா கூட அவள் அடிமை உண்டா இல்லையா? உண்டு. அப்ப அடிமை உண்டுன்னா அவளுக்கு புரிஞ்சிருக்குமானா அடிமைத்தனம் என்கிற ஞானம் தான் தகுதி. அந்த ஞானம் அந்த ஞானம் அவளுக்கு இல்லையே. அந்த ஞானம் இருந்தா அந்த ஞானம் இதுதான் ஆத்ம ஞானமும் அப்பிரதிசேதமும். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிறோம். ஆத்ம ஞானமும் அப்பிரதிசேதம் அப்படின்னா அடியேன்னு தெரிஞ்சு கொண்டேன் இல்லையா? அந்த தெரிஞ்சு கொண்டனால அப்படின்னா அப்பதான் அந்த அருளுக்கே அடியேன் இலக்காகிறேன். அடியேன்னு தெரிஞ்சு கொள்ளாம எப்படியோ இருந்தேன் சுவாமி நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க நாமெல்லாம் பகவானுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு இருக்கல் என்னவோ நீங்க சொல்லிட்டு இருக்க. சரி நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய விருப்ப பிரகாரம் அது ஒண்ணும் இல்லைன்னா அந்த ஞானம் வரலன்னு அர்த்தம். அந்த ஞானம் வந்தா அந்த அருளுக்கு இலக்காகலன்னு அர்த்தம். ஆனா அந்த அருளுக்கு இலக்காகணும்னா என்ன பண்ணிருக்கு? நான் தாசன் என்கிற ஞானம், அதைத்தான் அந்த ஞானம் முக்கியம். அந்த ஞானத்தால கிடைக்கிறது. அப்ப அருள் ஓடி வந்துட்டே இருக்கு, நல்லா எப்ப இருந்துட்டே இருக்கு. அது ஏன் ஓடி வந்து நம்ம கிட்ட வந்து ஒன்னையே முட்டணுமோனும் சுவாமி இந்த பெருமாட்ட இந்த சுவாமி கிட்ட இந்த ஜீவாத்மாட்ட வந்து அருள் வந்து இருக்கு. முட்டாததுக்கு என்ன காரணம்? அடிமைன்னு நான் தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கா. ஏன்னா அதெல்லாம் இதுக்கு சொல்ல வந்தேன்னா ஏன் வரலையேன்னா ஒருவேளை அருளுக்கு குறை இருக்கோ, அது பாரபட்சம் பார்க்கறதோ, இன்னார் இணையாருங்கிற பாரபட்சம் பார்க்கறதோ. சுவாமி இன்னார்லாம் கொஞ்சம் பணக்காரா, அவெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கா, அவளுக்கு அந்த அருள் போகும். இவாளெல்லாம் ஒண்ணுமே படிக்கல, ஏழை, இவாளுக்கு ஒண்ணும் தெரியாது, அதனால இவாளுக்கு கிடையாதுன்னா அப்படி கிடையாது. சுரூப ஞானம் தெரியணும், ஆத்ம ஞானம் தெரியணும், அப்பிரதிசேதம் விலக்காம இருக்கணும். அவ வறட்சே ஞானம் வந்து தூண் நடந்ததுக்கு அப்புறம் அது என்னமா சுவாமி எனக்கு ஞானம் தான் இருக்கு, நான் தான் அபாரமான ஞானம் உடையவனாச்சு, அப்ப எனக்கு நானே என்கிற தன்மையோடு என்னுடைய முயற்சியால வந்தா அப்ப தடுக்கிறேன்னு அர்த்தம். அது அப்பிரதிசேதம். ரெண்டுமே இருக்கும். விலக்காமே இருக்கணும். அதே போல ஆத்ம ஞானம் இருக்கு இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா சில பேர் என்ன சொல்றா, என்ன சுவாமி அவரு கண்ணே இல்ல சுவாமி, 4 பிரதட்சணம் பண்ண, அவளுக்கெல்லாம் எத்தனையோ தப்பு பண்றா, அவளுக்கெல்லாம் நடந்து பண்ணிட்டே இருக்கா, எனக்கு பண்ணலையே சுவாமின்னு கேட்கிறா. பரவணும் எதுன்னா அந்த அருளுக்கு குறையில்லை, அடிமைத்தனத்தில் தான் குறை இருக்கு. அருளுக்கு குறை இருக்கலாம் கிடையாது. ஏன்னா அடிமைத்தனம் சரி சுவாமி, அடிமைத்தனத்திலும் குறையில்லைன்னு கூட சொல்லலாம். அடிமைத்தனத்தை குறை இல்லையா? என்ன சுவாமி, ஏழாட்காலம் படிப்பிலோம் என்கிற அடிமைத்தனம் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடிமைத்தனம் சுவாபாவிகமா இருக்கணும், இயற்கையா இருக்கணும். அந்த இயற்கையான பழைய நாட்களின் அடிமைத்தனம் உண்டு, அது உண்டு என்று தெரிஞ்சு கொள்ளாதபடியால் தான் நமக்கு கிடைக்கல. அப்படி இருக்க செய்ய எந்த இடத்தில் அடிமை தெரிஞ்சு கொள்கிறானோ அவன் என்னது அருள் பெறுவார் அடியார். யாரெல்லாம் நான் பகவானுக்கு தாசபூதாக சுதசர்வேகே, இந்த வார்த்தை சிவபெருமான் சொல்றார். நாம அத்தனை பேரும் பகவானுக்கு தாசபூதர்கள் இயற்கையாக என்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். சுதசர்வேகே இயற்கையா, இந்த வந்தேரி கிடையாது. ஒரு வந்தேரி கிடையாதுன்னா இப்ப கணவன் மனைவி, கணவனுக்கு அடங்கினவ தான் மனைவி இருக்கணும், ஜாகிரதையா சொல்றேன். ஏன் மனைவிக்கு அடங்கினா கணவன் இருக்க அப்படாதானா? தப்பு ஒண்ணு இருக்கலாம், பகவான் அப்படிதான் இருக்காரு. ரெண்டும் இருக்கணும். இதெல்லாம் வந்தேரியான வந்தேரி, இது சுவாபாவிகம் கிடையாது. ஏன்னா இந்த சரீரத்தினால வந்தது. எதுவா இருந்தாலும் சரீர சம்பந்தம் வந்துவிட்டனாலே அது வந்தேரி, ஆத்ம சம்பந்தம் வந்துவிட்டனாலே அது வந்தேரி கிடையாது, சுவாபாவிகம். பகவானுக்கு நமக்கு உறவு என்பது வந்தேரி கிடையாது, சுவாபாவிகம். சுவாபாவிகம் இயற்கையா இருக்கிறபடியாலே அப்ப என்ன அந்த இயற்கை இருக்க சுவாமி, அப்ப ஏன் எனக்கு கிடைக்கலன்னா இயற்கையா இருக்கின்ற ஞானம் உனக்கு இல்லையே. அந்த ஞானம் வந்து அது அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். சேஷத்துவ பார்த்து பகவானுக்கு நான் தாசன் நிறைய இதை கிச்சித்தாரு கைங்கரியப்படணும், பரதந்திரன் அவன்கிட்ட வழக்கா இருக்கணும். இதெல்லாம் வந்து அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தாதான் அந்த ஞானம் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு சேஷத்துவ ஞானம் வந்துருச்சு சுவாமி, சேஷத்துவ ஞானம் வந்துருச்சு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டே இருந்துட்டு அந்த அதுக்குண்டான ஆவண செய்யாம இருந்தா பிரயோஜனம் இல்லை. அப்ப ஞானம் கூடவே அனுஷ்டானம் இருந்ததுன்னா அதனால்தான் அருள் பெறுவார் அடியார் அப்படின்னா. அப்ப அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கே,
ஆழியான் அருள் தருவான் அழுகின்றான், அது நமது விதி வகையேன்னு என்னுடைய கிருப்பையை நன்னா பொழிகிறான்னு தெரிவித்தார். சரி, இப்ப அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. இது வரைக்கும் அருள் கொண்டாடும், அருள் நம்ம மேலே விழுவதற்கு என்ன பண்ணும்? அவர் தான் சாதனம். நாம சாதனமா இருக்க முடியாது, அவர் சாதனமா இருந்தா அந்த அருள் நபர் நிலவரும். அந்த மாதிரி முடியுமா சுவாமின்னா, இப்ப பார்த்துட்டுமே யோசித்தோம யாகம் பண்ணா பண்றபா வேறு, அத பலன் அடையவா வேறு. அதே போல புத்திரகாமேட்டி யாகம் பண்ணா பண்றபா வேறு, அதோட பலன் அடையவார் வேறு. அதே போல இங்கேயும் யார் பகவானுக்கு தான் கிருபை இருக்கு, அந்த கிருபைக்கு இலக்கு நாம் அப்படின்னு தெரிவித்தார். இப்ப இது வரைக்கும் ஆயிடுச்சு. அன்றிக்கே, அன்றிக்கென இன்னொரு அர்த்தம், ஆச்சரியமான இன்னொரு அர்த்தம் தெரிவிக்கிறார்கள். என்னன்னா, ஒரு நிமிஷம், இப்ப வேற அர்த்தம். அருள் கொண்டாடம் அப்படின்னு அருள் கொண்டாடம், அருள் கொண்டாடம், அருள் இப்ப என்னதுன்னா, அருள் கொண்டாடும், அருள் கொண்டாடும் சொல்லியிருந்தோம். திருப்பி எதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அருள் கொண்டு ஆடும் பிரிக்கணும். இது வரைக்கும் பார்த்தது அருள் கொண்டாடும் சேர்த்துட்டோம், அருள் கொண்டாடும், அருள் கொண்டாடும் சேர்த்துட்டோம். இப்படிதான் கூட வியாக்கியானம் பண்ணுவாங்க, பண்ணியிருக்காரு நாயனா. அருள் கொண்டு ஆடும், இப்ப எப்படி சொல்ல போற, அருள் கொண்டு ஆடும். இதுவரையும் சொன்னது அருள் கொண்டாடும் அப்படின்னா, அருள் கொண்டாடும். அப்ப அருள் கொண்டாடும் இல்லையா, இப்ப அது முடிஞ்சுடுச்சு, அருள் கொண்டாடும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப அருள் கொண்டு ஆடும். இப்ப இதையே ஆலம்பமா கொண்டு ஆடுறாங்களாம். ஆலம்னா நமக்கு ஏதோ ஒண்ணு பிடிமானம் வேணும்னா, கீழே விழுந்துருமோன்னு ஒரு 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 மரக்கட்டையை குடிச்சு போகணும். அதனால அந்த பிடிமானம் அதே ஆலம்பனாவை கொண்டு ஆடலாம். அதாவது அவனுடைய அருளை நல்லா பாருங்க, அவனை அருளை கோலாக கொண்டு ஆடுபவர், கோல் அருளையே கோலாக கொண்டு ஆடுபவர்கள். இப்ப இவனுக்கு ஊன்றுகோல் வேணுமோனு ஆடணும், கீழே விடாம ஆடணும். கீழே விடாம ஆடணும்னா அதுக்கு ஊன்றுகோல் வேணுமனோ, அந்த ஊன்றுகோல் எதுன்னா அருள். அந்த ஊன்றுகோல் தான் அருள் தெரிகிற அப்படிப்பட்ட ஊர். அப்ப அந்த ஊர்கோல் நம்ம என்ன பண்ணுது, நம்ம பாதுகாக்கிறதுக்கு கீழே விடாம, அது மட்டும் இல்ல, நமக்கு இருக்கக்கூடிய விரோதியையும் போக்கி கொடுப்பது இது அருள் தான். அந்த அருள் தான் விரோதி யாராவது நல்லா வெட்டிடுறது, கத்தி மாதிரி இருக்கும் போட்டு தெரியாது, மேல வரப்படுது. அப்ப விரோதி இருந்தா அதை வெட்டி கொடுக்கும் அதே அருள் தான். அப்ப பெருமாள் அருள் ஒண்ணு நமக்கு ஆலம்பனமா இருக்கு, பற்று கொம்பாக இருக்கிறது பெருமாளுடைய அருள். இன்னொன்னு நம்முடைய விரோதியை போக்குகிறது அந்த அருளே. ஆலம்பனமா இருக்கு, பற்று கொம்பா இருக்குன்னு புரியுறது இருக்கலாம் சந்தையில. அது விரோதியை போக்குமா சுவாமி, அது விரோதி போக்குமான்னா, 2 பாசனம் எடுத்திருக்காரு பாருங்க, ஆச்சரியமான பாசனம். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். 182வது பக்கம். அருள் கொண்டாடும் அடியவர் அன்றைக்கு அருளை தங்களுக்கு அவஷ்டம்பகமாக கொண்டு, அவஷ்டம்பமாக அவஷ்டம்பன பிடிப்பு, அதான் ஆலம்பனம்னு சொன்னேன். சில சப்தங்கள்லாம் நம்ம இப்படி நம்ம அர்த்தம் பண்ணிட்டோம்னா ஒன்னும் சமமே இருக்காது. வியாக்கியானத்தை வாசிச்சாலே நமக்கு ஆனந்தமா இருக்கும். அந்த அளவுக்கு லலிதமா சுவாமி எழுதியிருக்காரு. அவஷ்டம்பமாக கொண்டு பிடிப்பு கொண்டு நடையாடும் அவர்கள் இவனுக்கு ஊன்றுகோலானதும் விரோதிகளை சேதித்ததற்கு தஜித்ததும் அருளே ஆயித்து. அருளெண்ணம் தண்டு என்றும் அருளெண்ணம் வல்வாள் என்றும் சொல்கிறபடியே அவர் தம்முடைய பிராமணியம் தோற்ற தண்டென்கிறார், இவர் தம்முடைய சத்திரியம் தோற்று வல்வாள் என்கிறார். ஆகையால் இவர்கள் பக்தியாதிகளை அவஷ்டம்பமாக்குதல், அசங்க சஸ்திரத்தை கொண்டு திரிதல் செய்யும் அவர்கள் அல்லர். இந்த இடத்துல 2 பேருடைய பிரமாணம் எடுத்தாலும் சொன்னோம்னா, ஒண்ணு திருமங்கையாழ்வார், இன்னொன்னு நம்மாழ்வார் அப்படின்னு இருக்காரு. அப்ப திருமங்கியா நம்மாழ்வார் திருமங்கியாவை எடுத்திருக்காரோ, இதுல என்ன இருக்குன்னா 2 பேர். இப்ப அருளெண்ணம் தண்டு, அருளெண்ணம் தண்டு பெரிய திருவந்தாதி நம்மாழ்வார் பாசனம், பெரிய திருவந்தாதி 26வது பாசனம் அருளெண்ணம் தண்டு. அருளெண்ணும் வல்வாள் உருவி, இது பெரிய திருமொழி 6ஆம் பத்து 2ஆம் திருவாவில் 4வது பாசனம். அருளெண்ணும் வல்வார் உருவி கிட்டி கிளைந்தொடு வெற்றி கலைந்த பெருமாள். வெளிப்பட்ட மாதிரி இருக்க சுவாமி, ஒன்றும் இல்லை, எம்பெருமானாருடைய வடிவழகு. அந்த வடிவழி செய்யப்படணும் திருமந்திர காலத்துல இதுதான் வரும். அருளென்னும் வல்வாள் உருவி கிட்டி கிளம்பொடு வெற்றி கலைந்த பெருமாள் திருவாள். இது சொல்ல. அப்ப அருளெண்ணன் ஒல்வாள், அப்ப அந்த அருளையே வாழ்ன்னு சொல்லியிருக்கார் திருமங்கி ஆழ்வார் பெரிய திருமொழியில. அந்த அருள் என்னும் தண்டு, அந்த அருளே தண்டுன்னு சொல்லியிருக்கார் பெரிய திருவந்தாதில நம்மாழ்வார்.
என்ன பாருங்க என்ன. அப்ப அருள் என்றும் தண்டை பெருமாள் அடித்தார். தண்டு தண்டுனால ஊன்றுகோல் தானே, அந்த தண்டாடு இடத்துல ஊன்றுகோல் தானே. அப்ப நமக்கு ஊன்றுகோல் எது, நம்ம பிடிக்கக்கூடிய ஆலம்பரம் எது, கீழே விடாம பட்டணும். கனைத்திலம் கற்றறிவை கண்டிக்கிற நினைத்து மலைவடியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நச்செல்லம் தங்காய் பனித்தலை வீசலின் வாசல் கடை பற்றி. வாசல் கடை பற்றினா அந்த வாசல்ல அங்க சேரு சகதியமா இருக்கு, அங்க போக முடியல, அவ்வளவு தூரம் வந்துருத்தணும், அதனால கீழ் விழுந்துருக்கணும், இந்த வாசலை பத்திக்கிறானோ ஆலம்பனமாக. அதே போல நமக்கு ஆலம்பனம் இது, நமக்கு பிடிப்பதுன்னா பகவானுடைய அருள். அப்ப அருள் என்னும் தண்டு அப்படின்னு சொல்லிட்டா, அந்த அருள் என்னும் தண்டு தான் ஊன்றுகோல். அந்த ஊன்றுகோல் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அருள் என்னும் ஒல்வாள் உருவி வாளை வைத்துக் கொண்டான்னா விரோதி வெட்டது முடியுதுன்னு, கட்சியை வச்சுட்டா விரோதி தானே, விரோதி வெட்ட முடியுமா? அப்ப விரோதியை வெட்டணும்னா அருள் தான். அப்ப அந்த அருள் என்னது, அருள் என்னும் வாள். இன்னொரு அருள் என்ன, அருள் என்னும் தண்டு. அப்ப நமக்கு பிடிமானம் என்பது அருள் என்னும் தண்டு, நம் விரோதியை போக்கக்கூடியது அருள் என்னும் வாள். அப்படி தெரியா, வாள் அப்பனா வாள் இருக்கு, வாள் அதே போல இது இருக்கு, தண்டு இருக்கு. தண்டு ஊன்றுகோலாக இருக்கும், அந்த தண்டு இருக்கு இல்லையா, அதான் நம்மாழ்வார் அருள் என்னும் தண்டார் அடித்தினார். திருமங்கையாழ்வார் அருள் என்னும் வல்வாள் உருவின்றார். இப்ப சொல்ற பாருங்க, தன்னுடைய இந்த நம்மாழ்வார் தம்முடைய பிராமணியம் தோற்ற தண்டு என்கிறார், இவர் தம்முடைய சத்திரியம் தோற்ற வல்வாள் என்கிறார். இது ரெண்டுமே தப்பு வியாக்கியானம். தப்பு நீங்க தைரியமா சொல்றேன்னா என்ன சொல்லிருக்கா பாருங்க. நம்மாழ்வார் என்ன சொல்லிருக்காருன்னா, தன்னுடைய பிராமணியத்தாலே என்ன சொன்னா, அருளண்டம் தண்டால் அடித்தினார். நம்மாழ்வார் தன்னுடைய பிராமணியத்தாலே அருளண்டம் தண்டால் அடித்தினார். சரி, இன்னொன்னு என்ன தெரியுமா, இன்னொன்னு என்ன தெரியுமா, இவர் என்ன திருமங்கி ஆழ்வார் அருள் என்னும் ஒல்வார் உருவினார். இவர் தன்னுடைய சத்திரியத்தாலே அருள் என்னும் ஒல்வாள் உருவினார். திருமங்கி ஆழ்வார் சத்திரியனும் இல்லை, நம்மாழ்வார் பிராமணனும் இல்லை. நம்மாழ்வார் நான்கா வரல, தவிர வேளாளர் குலம். திருமங்கையார் சத்திரியர் கிடையாது, கல்லர் குலம். அப்படி இருக்கச்சது என்ன சுவாமி இந்த சொல்லியிருக்காருன்னா, பிராமணன் ஊன்றுகோல் வைத்து கொண்டு போகணும். ஏன்னா பிராமணாலாம் இப்ப அத்தியாபகலா இருக்கா, அதே போல வேத பாராயணம் பண்றா, இவெல்லாம் திவ்ய பிரபந்த பாராயணம் அத்தியாபகம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் திருவள்ளிக்கேணி ஆகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், மற்ற ஸ்ரீரங்கம் ஆகட்டும், பெரிய பெரிய திவ்ய தேசம்லாம் எப்படி போறாங்கன்னா, வயசாயிடுச்சு 80 வயசாயிடுச்சுன்னு கூட அவளால போகாம இருக்க முடியாது. கைங்கரியம் பண்ணதுக்கு கையில ஒரு ஊன்றுகோல் வச்சுட்டு பண்ண, தடி வச்சுட்டு இருக்கா இல்லையா, அப்ப தடி வச்சுட்டு போயிட்டே இருக்கா இல்லையா, அந்த பாராயணம் போலையா, அதற்கு தகுந்தாற் போல நம்மாழ்வார் தண்டுன்றார். அவ தண்டு வச்சுட்டு இருக்காளோ, கையில தண்டு தானே வச்சிருக்கா, தடி, அந்த அவெல்லாம் பிராமணால் தானே, அதனால அதற்கு தகுந்தாற் போல அந்த தண்டுன்னு நம்மாழ்வார் சொல்லிட்டார். சரி சமக்கம், இது கொஞ்சம் பொருந்துற மாதிரிதான் இருக்கு. சரி, திருமங்கை ஆழ்வார் ஏன் அந்த மாதிரி சொன்னார், அருள் என்னும் வல்வாள் உருவின். இவரை எது அல்வரும் ஒண்ணு சத்திரியன் தோட்டினா, சத்திரியனுக்கு என்ன வெறும் கோபம் தான் பிரதானம், சத்திரியனுக்கும் கோபம் தான் பிரதானம். அந்த கோபத்தை தோற்ற என்ன பண்ணாரு, வாளுன்னு சொல்லிட்டார். கோபத்தை தோற்ற வாளுன்னு சொல்லிட்டார். ஆனா இது என்னன்னா, இவர் பிராமணனும் கிடையாது, அவர் சத்திரியனும் கிடையாது. இவர் அப்ப பிராமணன் எதுக்குமா சுவாமி நாயனார் போட்டிருக்கார், அழகிய மனபால பெருமாள். அப்ப என்ன தெரிவிக்கிறார், பிராமணியன் தோற்ற தண்டு என்கிறார், சத்திரியம் தோற்ற ஒல்வாள் என்கிறார்னு போட்டிருக்காரா சுவாமி. அப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணார்னா, பிராமணனுடைய குணம் தோற்ற. பிராமணனுடைய குணம் என்ன, எத்தனை வயசானாலும் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். அத்தியாபகாலாகட்டும், வேத பாரணம் ஆகட்டும், அந்த குணம் போட்டு முடிக்கணும். அதனால பிராமணன் தோற்றணும், குணம் தோற்றணும். சத்திரியனோட குணம் என்ன, கோபம். யாராவது வந்தான்னா கோபத்தாலே, சத்திரியனோட கோபம் இருக்கு இல்லையா, அந்த கோபத்தாலே என்னென்ன பண்ணுமோ இந்த ராஜ்ய பரிபாலம் பண்றது இல்லையா. அதனால இந்த இடத்துல ஜாதியை பத்தி பேசல. பிராமணன்னா பிராமணத்தா ஜாதியை பத்தி பேசல, சத்திரியன்னா சத்திரிய ஜாதியை பத்தி பேசல. அந்த பிராமணனுக்கு உண்டான குணம் என்ன, இந்த அரும்பதத்தை எடுத்துட்டா பாருங்க. அரும்பத்துல பண்ணா என்ன, அடி எதுவா இருந்தாலும் பிரமாணம் இல்லாம சொல்ல மாட்டேன். அவ கொடுத்துருக்காய், அடியேன்னு புதுசா எதுவும் சொல்லவே வேண்டாம். எதுக்குன்னா அந்த அரும்பத்துல கொடுத்துட்டா பாருங்க. என்னன்னா, ஆழ்வார் பரம கெத்த கலியன் பெரு இடி எல்லாம் நம்மாழ்வார் தெரியாது. ஏன்னா பரம சாத்விகர் ஆழ்வார், பரம சாத்விகர். திருமங்கை ஆழ்வாரோ
அவர் என்ன சுவாமி, அவர் கெடுபிடி. அவர் என்னன்னா எது இடத்துல வாழ் இன்னும் வாழி பரகாரன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரூர் வாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர் போல் வாழ வைத்துக் கொடுத்த மந்திரத்தை வாங்கினார். அப்ப இவருக்கு இருக்கக்கூடிய இது கோபம் இருக்கு. அந்த கோபம் யாருக்கு இருக்கும்? சத்திரியன் இருக்கும். அதனால என்ன பண்ண, சத்திரியம் தோற்று வல்வாள் என்கிறான் போட்டார். அப்ப அந்த சத்திரியனான சத்திரிய மதத்தை சொல்ல, சத்திரிய அந்த குலத்தை சொல்ல, சத்திரியனுக்கு உண்டான குணம் என்னவோ அந்த குணத்தை சொல்றான்னு. அதே போல பிராமணன் சொல்லியிருக்கா சொன்னேன். பிராமணனுக்கு உண்டான குணம் என்ன? குணம் எத்தனை வயசானாலும் அவ பிரம்மத்தை அறிந்து கொண்டு பிரம்மத்துக்கு ஆராதனை பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா சாத்விகர்கள் இல்லையா, அந்த நிலை இருக்கு இல்லையா. அதனால அந்த நிலையில் சொன்னாலே தவிர நம்மாழ்வாருக்கு சத்திரிய தன்மை தெரியாது. அவர் பரம சாத்விகர். அதனால அவரை பிராமணன்றார். அதே பிராமணன்னா சாந்தமா இருக்கணும்னு அர்த்தம். தெரியாது எப்படி இருக்காரு, சாந்தமா இருக்கணும்னு அர்த்தம். ஆனா திருவங்கி ஆழ்வாருக்குன்னா கோபம். சத்திரியன் ஆச்சா அந்த கோபம் இல்லையா, அவர் சத்திரியன் இல்லை, கோபம் இல்லையா. அதனால இப்படித்தான் அர்த்தம் பண்ணிக்கணும்னு அந்த அருமதத்துல தெரிவிக்கிறார். அதனால ஜாதிபரமா இதற்கு அர்த்தம் கொள்ளக்கூடாது. அர்த்தம் கொண்டாச்சுன்னு இது தப்பா வந்துடும். ஜாதிபரமா அது அர்த்தம் கொண்டாச்சுன்னா தப்பா வந்துடும். அப்படின்னா இந்த பிரபன்னர்களான சீவேஸ்வரன் எல்லாம் தன்னுடைய கர்மஜான பக்தி ஊன்றுகோலாக கொண்டாட மாட்டார்கள். அவஷ்டம்பமாக்குதல். ஆகையாலே இவர்கள் பக்தியாதிகளை அவஷ்டம்பமாக்குதல், அசங்க சஸ்திரத்தை கொண்டு திரிதல் செய்யும் அவர் அல்லர்கள் இவர். அப்பன்னா நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், இந்த பிரபன்னர்கள் யாரு? சரணாகதி நிட்டர்கள். பகவானே உபாயம் பகவானே உபேயம் என்கிற தன்னுடைய முயற்சி ஸ்வரட்சணை சுவான்மயம் ஒழிகை தன்னுடைய முயற்சி எடுப்பதில் விடுவித்தவர்கள் யாருன்னா அவனா பிரபன்னர்கள். அவ என்ன பண்ணா, கர்ணயோகத்தையோ ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ ஊன்றுகோலாக கொள்ள மாட்டார்கள். என்ன கொள்வா? பகவானுடைய அருளையே அருள் என்னும் தண்டால் கொண்டு அருள் என்னும் ஒல்வாள் உருவி அருளையே கொள்வாள் தெரிவித்தார். ஊன்றுகோலாக கொண்டு தம்முடைய வைராக்கியத்தையும் வெற்றும் வாளாக கொண்டு அப்பெருமாள் அருளையே வெற்றும் வாளாக கொள்வார்கள். அப்ப ரெண்டு தேவை. ஊன்றுகோல் தேவை, நம் விரோதியை வெட்ட அந்த அருள் தேவை. அப்ப அருள் என்ன இருக்கும்? இப்படிப்பட்ட அருள் வாள் என்னும் அருள், ஊன்றுகோல் என்ன தண்டன்னும் ஊன்றுகோல், இது தெரிவிக்கலையா? அதனால்தான் ரெண்டு கருவி. அதுதான் அப்படிப்பட்ட வரம். இந்த ரெண்டையும் கிருபையாலே எதிர்பார்த்து இருப்பார்கள் யாரு? பிரபன்னர்கள். அப்ப கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அவளுக்கு ஊன்றுகோல் கிடையாது. பகவத் கிருபைதான் ஊன்றுகோல். அந்த பகவத் கிருபையானது எப்படி இருக்கும்? தண்டாகவும் இருக்கு, விரோதியை போக்கக்கூடிய கத்தியாகவும் இருக்கு, பாலாகவும் இருக்கு. அப்ப தண்டாக இருந்தா ஆலம்பனமாக பிடித்துக் கொள்கிறார்கள். தனக்கு என்னென்ன விரோதி இருக்கோ அந்த விரோதியை அந்த வாளாலை கொண்டு அந்த விரோதி நிறுத்தனமாகுது. அப்ப அருள் எண்ணம் தண்டு என்றும் அருள் எண்ணம் ஒம்பாரம் இரண்டையும் சாய்த்தார். அதனால் இவர்கள் நம் கர்மஜான பக்திகளை ஊன்றுகோலாக ஆக்க மாட்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்பனா இவருடைய பிரயத்தனமே கிடையாது. இவ என்ன, பகவானுடைய நிர்கேதுக்க கட்டாட்சம், அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பா, மற்றது கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். இப்ப அதுக்கு அடுத்தது அசங்க சஸ்திரம் இருக்க எடுத்துக்கிட்ட பாருங்க. அசங்க சஸ்திரத்தை கொண்டு திரிதல் செய்யும் அவர்கள் அல்லர்கள். அசங்க சஸ்திரம். அசங்க சங்கன்னா பற்று, அசங்கன்னா பற்றற்ற தன்மை. பற்றற்ற தன்மைனா வைராக்கியம், ஒண்ணு கஷ்டமே இல்லை. சங்கன்னா பற்று, சங்கான்றது பற்று. அசங்க பற்றற்ற தன்மை, பற்றற்ற தன்மை வைராக்கியம். அசங்க சஸ்திரம், சஸ்திரம் கோடாரி, அசங்க சஸ்திரம் கோடாரி. அப்ப இவர்கள் அசங்க சஸ்திரத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள் தெரிவிக்கிறார். அசங்க சஸ்திரத்தை, அசங்க சஸ்திரம்னா அப்பனா என்ன, தன்னுடைய வைராக்கியம் என்கிற கோடாரியை இவர் எதிர்பார்க்க மாட்டாருன்னா அப்ப வைராக்கியம் இல்லைன்னு அர்த்தமா? அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்ப இவர் எதிர்பார்க்க மாட்டார். இந்த அசங்க சஸ்திரம் எடுத்திருக்காரு இல்லையா, அது எங்க இருந்து எடுத்துக்காரு? தன்னுடைய கீதையிலிருந்து எடுத்துக்காரு. அசங்க சஸ்திரம் அசங்க சஸ்திரேனே திடேன சித்வா, இந்த ஸ்லோகம் அசங்க சஸ்திரேனே திடேன சித்வான்னு தெரிவிக்கிறா இல்லையா, கண்ணன் கீதையில சொன்ன வார்த்தை. ஏன்னா சம்சாரத்துல எப்படித்தான் தொலைக்கிறது, எப்படிதான் வெட்ட போறேன்னு அர்ஜுனா எனக்கு தெரியலையே. இந்த சம்சாரத்தை வெட்டணும், அது கிட்டக்க வரவப்படாதணும், அது வெட்டணும் எப்படி தெரியலையே. இது பெரிய அஸ்வத் மரமா இருக்கு. அஸ்வத் மரம், பெரிய அஸ்வத் மரமா. இந்த சம்சாரம் மிகவும் வேறு ஊன்றி கிடக்கிற பெரிய அஸ்வத் மரம். ஏன்னா அஸ்வத் மரம் தான் வேறு ஊருக்குள்ள நிறைய போயிட்டு இருக்கும்.
சட்டுன்னு அது கீழே விடாது. அதனாலதான் அஸ்வத் மரம் ரொம்ப வருஷங்கள் 200-300 வருஷங்கள்லாம் இருக்கும். சட்டுன்னு கீழே விழாதணும். அதான் அஸ்வத் மரம். இது தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரகன் தன்னுடைய வியாக்கியானத்தை நினைந்திருக்கேன்னா அப்படின்னா அஸ்வத்த நீங்க ஏன் இருக்குன்னா பாருங்க, அஸ்வத்த மரம் இருக்கு இல்லையா, அந்த அஸ்வத்தன் நீங்க ஏன் இருக்குன்னா நாளை என்பது இல்லை அப்படி என்ற அவ்வளவு அபாரமாக வாழ்க்கை மாறுதணும். அதனால அஸ்வத்தனர் நாளைக்கு என்ன என்ன என்னன்னு தெரியுதா சுவாமி, இன்னைக்கு இருந்தா காணவே சுவாமி, அடுத்த நிமிஷம் காணவேண்டு போனோம். அது அஸ்வத்த அப்படின்னா இப்ப சொன்ன நாளை என்பது இல்லை, அப்படி வாழ்க்கை அந்த மாதிரி அபாரமான வாழ்க்கை மாறுதணும். அதனால அஸ்வத்த மரம்னார். எங்கன்னா இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன். அசோக மரம்னு சொல்ற மூணு இன்னொரு மரம் ஞாபகம் வந்துருக்கு. அசோக மரம் சொல்ற மூணு. அந்த அசோக மரம் ராமன் லக்ஷ்மணன் பார்த்து அசோக மரத்தை பாக்குறார். லக்ஷ்மணன் பாக்குறார், அசோக மரத்தை பாக்குறார். அசோக மரத்தனை இப்ப சீத்தை பக்கத்துல இல்லை, அவ களவாடின்னு போயிட்டான் ராவணன், பக்கத்துல இல்லையணும். அப்ப இதை பார்த்தவொடனே இதற்கு பெயர் அசோக மரம். அப்புறம் சோகம் இல்லைன்னு அர்த்தம். அசோகம், சோகம்னா எனக்கு நிறைய சோர்வு இருக்கு, சோகம் இருக்கு, ஏதோ சிரமங்கள் இருக்கு, ஏதோ கட்டம் இருக்கு, நினைவால கட்டம் அல்லது செயலால கட்டம், ஏதோ ஒரு கட்டம் இருக்குன்னு அர்த்தம் சோகம். அசோகம், சோகம் இல்லைன்னு அர்த்தம். இந்த அசோக பதம் இருக்கு இல்லையா, ஆனா இப்ப சீத்தையோடு உட்கார்ந்து இப்ப திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்துவேன் இது சோக மரம் இல்லை இது இருக்கிறான். இப்ப சீத்தை இல்லையா, அன்னைக்கு சீதை இருந்தது. சீதை இருக்கச்ச அந்த அசோக மரத்தை பார்த்த தனக்கும் சோகம் இல்லை. ஏன் சீத்தை பக்கத்துல இருக்கபடியால தனக்கும் சோகம் இல்லை. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப அதுக்கு அசோக மரம் தான் பேரு. ஆனா இப்ப பாத்துட்டு இருக்கான் லக்ஷ்மணா, இப்ப பாத்துட்டு இருக்கேன் பக்கத்துல பிராட்டி இல்ல, சீதை இல்ல. ஆனா இப்ப இதுவும் அசோக மரமா இருக்கு. இது நான் சோக மரமா இருக்கேன், நான் சோக மரமா இருக்கேன். ஆனா இது அசோக மரமா இருக்கு. ஏன்னா அன்று சீதையோடு கூட இருந்தேன், அப்ப இந்த மரத்தை பார்த்தேன், ஆனந்தமா இருக்கு. ஆனா அதே அசோக மரம் புரிஞ்சுட்டேன், இப்ப சீத்தை கூட இல்ல. அன்னைக்கு அவளோட சேர்ந்து இருக்கும் போது பார்த்த எந்த நினைவியோ அந்த நினைவு இப்ப இல்லையே அடி எனக்கு இல்லையே. இப்ப துக்கம் வந்துட்டணும். துக்கம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் சோகமா இருக்கணும். நான் சோகமா இருக்க செய்து அந்த அசோக மரமும் சோக மரமா இருக்கணுமோனோ, அது மட்டும் அசோக மரமா இருக்கு லட்சுமணா. அவ்வளவுதான் சொன்னேன். ஏன்னா நான் சோகமா இருக்கச்சு அது அசோகமா சோகமா இருக்க, சோகம் இல்லாத சோகப்படுத்துறது அப்படின்னு லட்சுமணன் கேட்கிறாங்க. ஏன்னா அசோக மரத்துக்கும் அசோக வனம் இருக்கு, அசோக வனம் அசோக மரம். அந்த அசோக மரத்துக்கும் மரத்துக்கும் ராமாயணத்தை பார்க்கலாம். அது அஸ்வத்த மரம் என்றது எங்க பார்க்கலாம்னா கீதையில பார்க்கலாம். ஏன்னா அப்ப இந்த சம்சாரம் பெரிய மரம், மிகப்பெரிய மரம். அந்த மரத்துக்கு வேர் கீழும் மேலும் நன்னா படிஞ்சிருக்கணும். சம்சாரங்கிற மரத்தை வேரோடு வெட்டி எடுத்தாகணும். இதற்கு கோடாரி வேணும். அந்த கோடாரி வச்சுன்னா அப்படி எப்படி இப்படி அடிக்கணும். ஏன்னா கோடாரின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பக்கம் கட்டை இருக்கும், இன்னொரு பக்கம் இரும்பால பண்ணப்பட்ட வெட்டக்கூடியது இருக்கும். இது ரெண்டும் இருக்கணும். அந்த கோடாரிக்கு இருக்கக்கூடிய தன்மை அதுதான் பெரிய இருக்கும். அதை அடிக்க அதை கோடாரிச்சு அடிச்சுட்டே இருக்க வச்சுக்கேன். அடிச்சுட்டே இருக்க அந்த கட்டையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரும். வெளில வரைச்சு அங்க என்ன பண்ணுவான்னா அந்த கட்டையை எடுத்து கீழே தட்டுவான். கீழே தட்டின உடனே மறுபடியும் அது உள்ளுக்குள்ள நன்னா போய் சொருகிடும். சொருகிடுமா அந்த கோடாரி கெட்டியா அடிக்கணும். அதனால என்ன கண்ண சொன்னா இந்த கோடாரி எடுத்து வெட்டினாதான் அது இது போகும். சம்சாரம் என்கிற அப்படிப்பட்ட அந்த நிலை போகுது அப்படின்னு. இப்ப இந்த கோடாரி சுமாரமான கோடாரி வைத்துக் கொண்டு இந்த சம்சாரத்தை வைக்க முடியாது அர்ஜுனா. இந்த கோடாரி சுமாரான கோடாரி, இந்த கோடாரியை வைத்துக் கொண்டு நான் இந்த சம்சாரத்தை வெட்ட முடியாதுன்னா அசங்க சத்ரேன திடேன சித்வா ஸ்லோகம், கீதா ஸ்லோகம். அசங்க சத்ரேன திடேன சித்வா, திடமாக நல்ல பாருங்க, திடமாக பண்ணப்பட்ட தன்மையினால்தான் இந்த சம்சாரமாகிற இந்த நிலையை வெட்ட முடியும். இங்க கோடாரின்னு சொன்னது அசங்கம், கோடாரின்னு கண்ணன் சொன்னதுன்னா அசங்கம், சாங்கம் அசங்கம். அப்படின்னா அந்த சாட்சிய சராட்சியத்தை, இந்த வைராக்கியம் இல்லையா, வைராக்கியம் அந்த வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு நாம் சம்சாரத்தை ஒழிக்க முடியும். அப்படின்னா அசங்க சட்டம், அந்த வைராக்கியத்தை விட்டு சம்சாரத்தை ஒழிக்க முடியும். ஆக சாமானியப்பட்டவன் பக்தியை 3 கோடாகவும் தங்கள் வைராக்கியத்தை பெரும் கோடாரியாகவும் கொண்டு சம்சாரத்தை தொலைப்பார்கள். அப்பனா என்னது, நமக்கு இல்லை இது. இதெல்லாம் அவளுக்குன்னா யார் சுவாமி? சாத்தியபாயிட்டார்கள்.
தன்னுடைய முயற்சியாலே பகவானை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறவர்கள் தான் இந்த பாடல இத்தனை பேசினதுல அவரை பத்தி தான். ஏன்னா தன் முயற்சியால என்னன்னா பக்தியை ஊன்றுகோலாக வைத்துக் கொண்டு அருள் என்னும் தண்டால் உருவி, அருள் என்னும் வாளால் உருவின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அருள் என்னும் தண்டால் அடித்து, அருள் என்னும் ஒல்வாள் உருவின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல இங்க என்ன இருக்கு? பக்தி என்னும் ஊன்றுகோல், அந்த ஊன்றுகோலை வைத்துக் கொண்டு தங்கள் வைராக்கியம், அதான் கோடாரி, அந்த கோடாரியை வைத்துக் கொண்டு சம்சாரத்தை தொலைப்பார்கள். ஆனா பிரபன்னர்கள் பகவத் கிருப்பைதான் மட்டும் கிடையாது. பார்த்தோம், பூர்ணமா பார்த்தோம். இவெல்லாம் என்ன, இவ சாதனம் எதை சொல்லுவா? பகவான் தான் சாதனம், பகவான் கிருப்பைதான் சாதனம். அப்ப வேறு இருக்கலாம், வேறு இருந்தா கூட விளக்கு நம்ம மேல விழப்படுது. அதுக்கு இலக்கு என்ன? நம் ஜீவாத்மா தான் சரணாகதர்கள் அப்படின்னு பார்த்தோமோ. அப்படி இருக்க செய்து அப்ப இந்த பிரபன்னருக்கு பெருமாளுடைய கிருபைதான் ஊன்றுகோல், அந்த கிருபையே தான் கோடாரி. இல்ல சுவாமி, என்னுடைய வைராக்கியத்தை நான் என்னால வர்த்திக்க முடியாது. அதே போல அந்த கிருபையே அந்த கிருபை இல்லாம எனக்கு நானே என்ன ஊன்றுகோலா ஏதாவது பிடிக்க முடியாது. அப்ப கிருபையே ஊன்றுகோல், அந்த கிருபையே கோடாரியாக இருக்கு. யாருக்கு? பிரபன்னர்களுக்கு, சாத்தியோபாயர்களுக்கு இது இல்லை. சாத்தியோபாயனிட்டர்களுக்கு தங்களுடைய பக்தியே ஊன்றுகோல். பக்தி பண்ண 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 அவருக்கு ஒரு ஆலம்பனம் கிடைக்கிறது, பிடிச்சிட்டாங்க. அதை பண்ண உடனே வைராக்கியத்தை நல்லா வளர்த்து கொண்டு அந்த வைராக்கியம்ங்கிற கோடாரியை வைத்துக் கொண்டு சம்சாரத்தை தொலைப்பார்கள். அது அவர்கள். நமக்கு பகவத் கிருபையை தவிர மற்றது அறியார் மட்டும் இல்ல, அதுதான் சுரூபத்துக்கு உகந்ததுன்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்தி அதான் தெரியும். ஆக இப்ப வைராக்கியத்தை வெறும் கோடாரியாக வைத்துக் கொண்டு சம்சாரத்தை முடித்துக் கொள்வார், முக்தி பெறுவார்கள். அருள் என்னும் ஒல்வாள் உருவி என்பது ஒண்ணு, அருள் என்னும் தண்டால் அடித்து என்பது. இந்த ரெண்டிற்கும் இப்ப அர்த்தம் சாய்த்தார். ஆகையால் இவர்கள் இந்த ரெண்டையும் பற்ற மாட்டார்கள். அப்பனா இந்த ரெண்டையும் நான் பக்தியால பகவான்கிட்ட வரேன், வைராக்கியத்தால பகவான்கிட்ட வரேன். அவா சொல்றது பக்தியோ வைராக்கியமோ அடியற்ற ஒண்ணும் இல்லை, தேவர் கிருபையை தவிர அடியற்ற ஒண்ணும் இல்லை. இது இவா சொல்றது. சரி அப்படின்னு இப்ப இந்த மாதிரி இருக்கணும். அப்படி குன்னால் போதும். அப்ப வைராக்கியம் கோடாரியை வெட்டி அர்ஜுனா என்பது. அப்ப ரொம்ப திடமான வைராக்கியம் சொல்ற. ரொம்ப திடமான வைராக்கியம்னா எப்படி சுவாமி? அதுதான் என்ன தெரியுமா? அசங்க சத்திரேன திருடேன சித்வம், அசங்க சத்திரேன திருடேன சித்வம். அவ எப்படின்னா வைராக்கியம் சாமானியமா இருக்கப்பட்டதா, ரொம்ப திடமான வைராக்கியமா இருக்குமா அவளுக்கெல்லாம். ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வைராக்கியம் வருமானம் வரவே வராது. ஏன் சுவாமி வராதுன்னா, இப்ப திடீர்னு ஒரு வைராக்கியம் வந்துட்டு வச்சுங்க, மனைவியோடு சண்டை, மனைவியோடு காத்தா சண்டை ஒண்ணு அதெல்லாம் கிடையாது. நீ எனக்கு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு நேரம் போயிட்ட. எங்க சுவாமி சன்னியாச ஆசிரம சிவிகாரம் எடுத்துக்கு போறேன், நீ எல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ இந்த மாதிரி பாடா படிச்சுட்டு கிளம்பி போனார். போயிட்டாரு, கிளம்பி போயிட்டாரு. சாப்பிடல, கிளம்பி போயிட்டாரு. சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் பண்ண ஏதோ சரி இருக்கும் இப்பதானே வந்திருக்கோம், அதான் சரியா பண்ணு. மறுநாள் காத்தால ஒண்ணும் இல்லை. ஒண்ணு காவி வேஷ்டி கட்டி போயிட்டார். இங்க இருந்து காவி வேஷ்டி கட்டி போயிட்டு அங்கிருந்து வரச்சு என்ன பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா, சாப்பிடறதுக்கு வந்து உள்ள ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ண நேரம் ஆத்துக்கு வராருன்னா சுவாமினா வெள்ளை வேட்டில வர்றாரு. என்ன வைராக்கியம்! இது சொல்லுவாரு பூர்வாச்சலம், கூறாமல் சன்னியாசம் கொள்ளும்பா. சன்னியாசம் போறான்னா அவன் சொல்லாமக்கெல்லாம் போவானா. ஆனா இங்க சன்னியாசம் போறது எல்லாருக்கும் கிடையாது, பிராமணர்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கிடையாது. என்னமோ ஒண்ணுமனா சன்னியாசம் வானப்பிரஸ்தம் உண்டு, சன்னியாச ஆசிரமம் வந்து அவளுக்கு கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேங்க, வானப்பிரஸ்தம் தான் காட்டுல போய் இருக்கட்டும். அப்ப அதனால திடமான அதாவது திடேன சித்வா, அந்த திடமா இருக்கணும். திடம் இல்லாம ஒரு சண்டை சச்சரவுல ஏதோ ஒரு சண்டை ஏற்படுத்துவாங்க, இனி அவட்ட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே எனக்கு பிரசாத்துக்கு ஒண்ணுமே இல்லையே சுவாமி, மனைவி விட்ட வேற கதி கிடையாதுன்னு வெள்ளை வேட்டி கட்டு வந்தா பிரயோஜனம் இல்லையா. அந்த வைராக்கியம் சொல்ற. ஞானம் முத்தரும் நன்னா முத்தி 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 வைராக்கியம் ஏற்படணுமே தவிர காலையில ஏதோ சண்டை போட்டு உடனே சாயங்காலத்துல வந்து வெள்ளை வேட்டி கட்டா பிரயோஜனம் இல்லை. அப்ப நிதானமாக சம்சாரத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டு ஞானம் முத்தனம், ஞானம் முத்த அதனால வைராக்கியம் ஏற்படணும். அப்படிப்பட்ட வைராக்கியம் தான் தெரியுது. அதனாலதான் பட்டற்ற கோடரி, அதெல்லாம் திடமான கோடரின்ற. இது அவளுக்கு நம்ம கிடையாது, நமக்கெல்லாம் பகவான் பாத்துக்கிறார். நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆனா நம்மகிட்ட ஒரு திட அத்தியவசாயம் இருக்கும். ரட்சித்தே திருவன் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டும் என்கிற திட சித்த, அந்த திட சித்தம் வந்து பரிபூர்ணமா இருக்கு. ஏன்னா
இந்த விசுவாசம் இல்லைன்னா படிக்கவே படிக்காது. விசுவாசம் பரிபூர்ணமா இருக்கணும். அவள்கிட்ட விசுவாசம் இல்லைன்னாலும் பண்ற காரியத்துக்கு ஏதாவது பண்ணுவார். சரி, அந்த மாதிரி நம்ம பண்ணலாமா? உன்னால பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? இப்ப இவ்வளவு தடவை சொல்லியிருக்கணும். அருள் எண்ணம் தொண்டால் உருவி அப்படின்னு இதெல்லாம் பண்ணிருக்கு, இதெல்லாம் சொல்லிக்கணும். இந்த மாதிரி சாத்தியோபாய நிற்றர்கள் இன்னைக்கு யாரா இருக்காரா சுவாமின்னா பார்க்கணும். தெரியல. அதையே 2 வார்த்தை சொன்ன, பார்க்கணும்னு சொன்னேன், தெரியலன்னு சொன்னேன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்னா இருக்கிற மாதிரி தெரியலன்னு அர்த்தம். இல்லையே சுவாமி, நான் இதை பண்ணாதான் கிடைக்கும், இதை பண்ணாதான் கிடைக்கும், இது பண்ணாதான் கிடைக்கும், இதை பண்ணாதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆமா, அப்ப இருக்கான்னு அர்த்தம். எதுக்கு சொல்லிட்டு இருக்கா? சரீரத்துக்கு, மோட்சத்துக்கு இல்ல. என்ன இப்ப இன்னைக்கு அநேகமா இன்னைக்கு பிராயச்சித்தம் இந்த அடிக்கடி திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கு. அவன் ஜோசியக்கார்ட்ட பாக்குறா, அவ இதை பண்ணுங்க உனக்கு இது கிடைச்சிடும், இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, இந்த பிரதட்சணம் பண்ணுங்க இது கிடைச்சிடும், இந்த மாதிரி பிராயச்சித்தம் பண்ணுங்க இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு? மோட்சத்துக்காக இல்ல. ஜோசியக்காரன் மோட்சத்துக்கெல்லாம் சொல்ற பண்ணா அவன் ஜோசியனே கிடையாது. அவன் என்ன சொல்லுவான்? பகவத் கிருபை தவிர மத்தவன் கிடையாது சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அவன் ஜோசி, அவன் படைக்கிறவன். படைக்கிறதுக்குலாம் சரீரத்துக்கு தான் சொல்லி வரும். அப்ப சரீரத்துக்கு சொல்லியாச்சுனாலே அப்ப அது வம்புதுன்னு வருது. அப்ப இங்க எல்லாம் கிடைக்கிறது. அப்ப என்ன நினைக்கிறான்? சாத்தியோபாய நிட்டர்கள் மோட்சத்துக்கு உபாயமாக சாத்தியத்தை அவ பண்றாளாம் பார்க்கணும். இருக்கான்னா தெரியல, அநேகமா தெரியல. எதுக்கு சொல்ல வந்தா அதான் தெரியும். இதெல்லாம் அவளுக்கு. அப்பன்னா இது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப பற்றற்ற கோடரி, திடமான கோரி, இதெல்லாம் பக்தி யோக நிட்டனை பத்தி. இதெல்லாம் பிரபன்னர்கள் கிடையாது. அப்ப யார் உபாயாந்திர நிட்டனோ அவன் தான் தன்னுடைய பக்தியை ஊன்றுகோலாகவும் தன்னுடைய வைராக்கியத்தை கோடரியா மதித்திருப்பான். ஆனால் சரணாகதி என்ன பண்ணுவான்? பகவான் அருளை தவிர மற்றொன்னு கிடையாது. அந்த அருள் தான் ஊன்றுகோல், அந்த அருள் தான் கோடாரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த இவனுக்கு என்ன தெரிவது? அதனால அவங்க முக்கியம். சரி, இப்ப பெருமாளுடைய ஞானம் என்ன, பலம் என்ன, வீரியம் என்ன முதலான குணங்களுடைய யாரிடம் திருமேனி திருச்சங்கு ஒல்வாக்குன்னு முதலான உபரங்கள் பகவானத்தில் உள்ளன. ஏனென்றால் நம்ம இருக்கும் குற்றங்களையும் போக்கு பெருமாற்ற பலரும் இருக்கு, அது கொண்டு போக்கிடலாம். இந்த இடத்துல என்ன கேட்கிறான்னா, ஒரு சின்ன விசாரம். அங்கங்க விசாரம் பண்ணுவார். அவனும் தனக்கு பலாதி குணங்களை உண்டேயாகலும் உபகரண பூர்த்தி உண்டேயாகிலும் இக்கிருபை கொண்டேயாய்த்து பலப்பிரதனாவது ஆகையாலே ஐத்து ஆழியான் அருளி என்று என்ன வேண்டிற்று? சரி சுவாமி, அவர் கிருபை எதுக்கு சுவாமி? எனக்கு வைராக்கியம் வரணும், அதே மாதிரி எனக்கு பக்தி வரணும், எல்லாமே அவருடைய கிருபையால் தானே சொல்லித்தனா பார்த்தோம். அப்பனா நான் எனக்கு ஊன்றுகோல் வேணும், எனக்கு வைராக்கியம், ரெண்டுமே பகவத் கிருப்பையால தான் அப்படின்னு சொல்லிட்டார். பகவத் கிருப்பை வேண்டாமே, அவர் சங்க சக்கரம் முடிச்சுட்டு தரணும். ஒன் சங்கதைவால் ஆழியான் ஒருவனடியேன் உள்ளானே. சங்கு என்ன, சக்கரம் என்ன, சக்கரம் அதே போல சங்கின் வால் என்ன, கதை என்ன, இத்தனை ஆபரணங்கள்லாம் ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களா இருக்கணும், இந்த பகவான் இருக்கணும். இதை வைத்துக் கொண்டு என்னுடைய குற்றத்தெல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கா இல்லையா? இருக்க, நிறைய இருக்கு. சக்கரத்தாழ்வார் இருக்கா, சங்கத்தாழ்வார் இருக்கா, அதே மேல கதை இருக்கு, மேற்கொண்டு வாள் இருக்கு, என்னென்னமோ இருக்கு இல்லையா? அப்படின்ட்டு அதை வச்சு போக்கலாமே. சக்கரம் இருக்கு, சங்கம் இருக்கு, அதை கொண்டு போக்கலாமே. இது எல்லா இதையும் நாடுவது இல்லையே. ஏன்னா இதெல்லாம் அவர் பண்றதே இல்லையா? அவர் சக்கரத்தை கொண்டோ சங்கத்தை கொண்டோ கதையை கொண்டோ நமக்கு இந்த அனுகிரகம் பண்றாருன்னா கிருபையை கொண்டுதான் அனுகிரகம் பண்றார். அந்த கிருபை கொண்டுதான் நாம் பலத்தை கொடுக்கிறார். ஏன் சுவாமி சங்கு சக்கரம் உபாயமாக அது உபயோகப்படுத்த மாட்டாரா? அது உபயோகப்படுத்த மாட்டாரா? தான் பலத்தை பார்ப்பது இல்லை. ஏன்னா அது சங்கு சக்கரத்தை கொண்டு பிரதானமா பண்ணணும்னா அதுல சில சிரமங்கள் இருக்கு. கிருபையால தான் பண்ண முடியும். ஏன் சுவாமி கிருபை இல்லைன்னா பண்ண முடியும்? ஏன்? கஜேந்திரனுக்கு சென்று நின்று ஆடி தொட்டானை தேனமர் சோலை மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிடந்த காணமர்வேயும் கையெடுத்தளர கராதன் காலினை கதுவ ஆணையின் துயரம் தீர புல்லூந்தி சென்று நின்று ஆடி தொட்டானின் திருவிழா கலியன் திவங்கியாழ்வார் பண்ணியிருக்காரோன்னு இந்த இதைய அப்படி இருக்கச்சுது. அப்ப வந்த வேகத்துல அங்கிருந்து மடுக்கரலை யானைய கஜேந்திரன்கிற யானையை முதலை பிடிச்சிட்டா 1000 தேவமானத்தால பயந்து இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1000 தேவமானத்தால அந்த யுத்தம் நடந்துட்டே இருக்கு. அதுவும் என்னமோ பண்ணி பார்த்து அதனால முடியல. கடைசியில நாராயண நாகனையா வாராய் என்ன ஆடுகளை கேட்பாயின்னு அப்படி ஆதி மூலமேன்னு கூப்பிட்டு பகவானுக்கு வந்து கிளம்பி வந்தேன்னு நேரம் கிட்டக்க நின்று 1 நிமிஷம் நின்று பார்த்துட்டு கிட்டக்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சக்கராயத்தை பிரயோகம் பண்ணான்னு பார்த்துப்போம்.
என்ன பண்ணிருக்கணும், அங்கிருந்தே விட்டுக்கலாம். அங்க சக்கரத்தை என்ன பண்ணிருக்கலாம், அங்கிருந்தே ஜிதேந்திரவனை பிடிச்சி விட்டா முதல்ல பண்ணிட்டா அப்படின்னா அங்கிருந்தே விட்டலாம்னு விட்டுருக்கலாமாண்ணா, விடல. விடாத மொத்தமல்ல, அவர் சில இடத்துல என்ன பண்ணுவோம்னா நம்ம கிளம்பி ஆத்துக்கு வந்துட்டு இருக்கச்சே உடனே தட்டு போட்டையா பசி கண்டுப்போம், இல்ல இலைய போட்டையா பசி கத்துக்கணும். இன்னும் காலை அளபலையா நாளைக்குள்ள ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாம் தயாரா வச்சுன்னு பாக்குற போனோம். அதே போல பெருமா என்ன பண்ணிருக்கணும், அங்கிருந்து சுவாமி ஆந்திவே நம்ம பாஷையில தான் அந்த வர வழியிலேயே சக்கரத்தை விட்டுடுங்க. ஏன்னா இங்க வந்து திரும்பி விடணும், நாடி ஆடுதணும். அதுக்கப்புறம் காலுக்கு என்ன ஆபத்து, இன்னும் நிறைய ஆபத்து வந்து என்ன பண்றது? அதனால அங்கிருந்தே விட்டுலாம்னா, ஆனா திருவங்கி ஆழ்வா பாசனம் அப்படி இல்லை, சென்று நின்று ஆடி தொட்டானைன்னு எடுத்துக்கார். அவர் அங்கிருந்தே சக்கரத்தை பிரயோகப்படுத்தல அப்படின்னா, ஒரு நிமிஷம் நேரம் ஆயிடுத்து நின்று இருக்கார். நிற்பதெல்லாம் நேரத்தை கடத்துறதுதானே சுவாமி, நேரம் கடத்துறதுன. அது மாதிரி கடத்தலாமான்னா 1000 வருஷமா இந்த பல்லு, இந்த பல்லு அந்த முதலுடைய பல்லு இந்த கால்ல பட்டு 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 அப்படியே ரணமா இருக்கு. அந்த நரமை எத்தனை நாட்டா இருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சு நேரா அங்க வந்து நாம என்ன ஒண்ணுன்னா ஏதோ ஒண்ணு படுத்துனா உடனே என்ன பண்ணுவோம், அந்த யாருடைய கால்ல பிச்சு இழுப்போம், ஈத்துடும். அது வந்து வந்துடும். அப்படி பிடிச்சு ஈத்தோம்னா காலம் போயிடும், காலையோட வந்துடும். ஆனா காலே போயிடும், வந்துடுச்சுன்னா அதெல்லாம் என்னமா காப்பாத்துறேன்னா கால் இல்லாத யானை தான் நம்ம காப்பாத்துறோம். காலை போயிடும். காலையில கால் நல்லா மாட்டோம், ரத்தமா வெளில வந்து அப்படி துண்டப்பட்டு கொண்டிருக்கணும். இல்லைன்னா அப்படிதான் காப்பாத்திக்கணும். ஆனா காப்பாத்துறதுக்கு வந்து என்னமா நான் காப்பாத்திடணும், காலே கிடையாது போயிட்டு போனோம். பகவான் அந்த மாதிரிலாம் ரட்சிக்கிறது கிடையாது. அது மாதிரி ரட்சிக்கிறது இல்லை. எப்படின்னா ஒரு நிமிஷம் வந்து நின்று எப்படி பூப்போட இருக்கு இவரை நம்ம ரட்சிக்கணுமே, எப்படி ரட்சிக்கலாம் ஒரு வருஷம் யோசிச்சு முதலில் நீண்ட தாடை இருக்கணும். அந்த தாடை எங்க சேர்றதோ அதை ஒரு தட்டியாச்சுன்னு அது அப்படி வாயை திறந்துடும். அதெல்லாம் அந்த தாடையில சக்கரத்தாழ்வார் வேலை பண்ணாரு. வேலை பண்ண அந்த வேலை பண்ண தாடை விரிஞ்ச உடனே முதலுடைய அந்த தாடை விரிஞ்ச உடனே தன்னுடைய ஆனந்தமா இந்த யாருடைய கால் வெளில வந்துருமோனும் அந்த மாதிரி ஒரு. அதனாலதான் சென்று நின்று ஆடு தட்டானே. அதனால்தான் நின்று யோசிப்பதற்காக. இது எதற்காக சொன்னேன்னா, பெருமாள் மட்டும் இந்த இடத்துல பாருங்க, சென்று நின்று ஆடி தொட்டாதுன்னா உடனே பண்ணலையும். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி இப்படி பண்ணாதான் சரியா வரும்னு நீ கவனம் பண்ணணும். இது எதுக்காக இது சொன்னா, பெருமாள் மட்டும் நம்முடைய திருவாடி திருசங்க வைத்துக் கொண்டு நான் பாபங்களை போக்கினேன்னா, சில பேருக்கு அந்த சொரூபத்து கழல்கிறது பாருங்க, சில பேருக்கு அந்த சொருவ கட்டிருக்குது இருந்தா அது ஓட்டுறது சில பேருக்கு உண்டு. என்ன உண்டுன்னா சொல்றேன், சின்ன ஜெட்கான்னு சொல்றேன். இப்ப சில பேர் இங்க கொசு இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும், முதுகுல இதெல்லாம் இருக்கும். அந்த சுவாமியை அடிக்கணும்னு ஒருத்தருக்கு ஆசை, அடிக்கணும்னு ஆசை. அப்ப என்ன பண்ணுவாரு, சுவாமி முதுகுல இருக்கு, ஓங்கி ஒரே பொழு அதையே ஒளி போயிடும். இவர் என்ன அந்த சுவாமியை அடிக்க என்னவோ அவர் மேல கோபத்தால அந்த சுவாமியை அடிக்கணும்னு ஆசை இல்லையா, உடனே ஒரு கோபம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அங்க இருக்கு, இப்ப அடிச்சிடலான்னு ஓங்கி தலையில போடுறாருனோ. அதே போல இவர் என்ன பண்ணார், நேரம் வந்த உடனே யானை ரொம்ப நாளா என்னை கூப்பிடவே இல்லை, கஜேந்திரங்கிற யானை ரொம்ப நாளா என்னை கூப்பிடவே இல்லை, இப்பதான் கூப்பிட்டு 1000 வருஷங்களா என்னை கூப்பிடவே இல்லை, இப்பதான் கூப்பிட்டு இல்லையா, அதெல்லாம் என்ன இருக்கு, சரி போடுற மாதிரி ஒரு போடு போடுவோம் அப்படின்னு போட்டு அந்த மாதிரி பண்ணாருன்னா பண்ணல. ஏன்னா சக்கரத்தை விட்டு அந்த மாதிரி ரட்சிக்கல, அங்கேயே என்ன வந்தது, கிருபை தான் ரட்சித்தது. இந்த சென்று நின்று ஆழி தொட்டானன்றதுக்கு என்னது அர்த்தம், கிருபை பிரதானம். சக்கரத்தாவோட போயிருக்காரு வாஸ்து வந்தா, ஆனா சக்கரத்தாவோட எப்படி போகணும்னு இவருடைய கிருபை இல்லைன்னா அது அந்த மாதிரி போகுமா, போகாது இல்லையா. அது மட்டும் இல்ல, நேரா போய் காலை போட்டு யூஸ் ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் புத்தத்துக்கு மோசமா போயிடும். அப்ப என்ன பண்ணார், அந்த கிருபை தானே காத்துது. அப்ப கிருபையால் காத்ததுன்னா ஒரு துளி யானை கஷ்டப்படாம ரட்சிக்கிறமோனோ, யானை கடாம ரட்சிக்காம இது என்னது 1000 வருஷமா என்ன கூப்பிடவே இல்லை, இது பழி தீர்க்கணுமோனோ, இப்படி கொசு அடிக்கிறா போல ஈ அடிக்கிறா போல பழி தீர்க்கலாம்னு நினைச்சிருந்தா நினைக்கலையே. அப்ப பிடிச்சு ஈர்த்தந்தா சக்கரத்தாலே காத்திருக்கலாம், ஆனா அந்த காலையும் சேர்த்து ஒரு துளி எல்லாமே சமாப்படும். அந்த மாதிரி பண்ணாம
ரெண்டையும் நன்னா தயாரா வைத்துக் கொண்டு தன்னுடைய கிருபையாலே அந்த கிருபை உந்தத்தான் காத்தரணும். ஆக தன்னுடைய கிருபையை கொண்டு தான் என்னது பணத்தை கொடுக்கிறது எதுவா இருந்தாலும். இப்ப நம்ம என்ன இருக்கோம், அங்க ஆழிதொட்டான சக்கரத்தாவிழா பண்ணா கூட அதுக்கு முன்னாடி கிருபை எப்படி பண்ணணும், அதான் சென்று நின்று ஆடி அப்படி பண்ணணும். ஆகையாவே ஆழியான் ஆடியான் அருளே, பெரிய திருமண முதல் 10 முதல் திருமொழி 4வது வசனம். ஆழியான் ஆழியான் அருளே, பாழியான்னா பகவான், ஆழியான் அருளே சக்கரத்தாழ்வானை பிடித்துக் கொண்டிருக்க பெருமான் அருள் தான் நமக்கு காரியகரமே தவிர சக்கரம் உள்ளது. ஆனா சக்கரம் யாருக்கு? ராவணனுக்கும் சிசுபாலனுக்கும் தந்தபக்தனுக்கும் மேற்கொண்டு கும்பகர்ணனுக்கும் இவாளுக்கு தான் சக்கரமே தவிர நமக்கு கிடையாது. அப்ப நமக்கு என்ன சுவாமி? அருள். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த அருள் தான். அப்ப பகவத் பக்தர்கள் என்னும் அவருடைய அருளையே ஊன்றுகோலாக கொள்வார்கள். தான் முக்கியம். அப்படிங்க அதனால்தான் அருள் கொண்டாடும் அடியவரின் புற, அருள் கொண்டாடும் அடியவரின் புற, அந்த அருளை கொண்டாடுகிறார்கள் அடியவர்கள் அப்படின்னா. அப்ப பெருமான் அருளை நாம் எல்லாம் கொண்டாட கொண்டிருக்கிறோம் இல்லையா? அவர்கள்லாம் ஆனந்தப்படும்படிக்கு அருள் கொண்டாடும் அடியவரின் புறனா அவர்கள் எல்லாரும் அந்த அடியவர்கள் ஆனந்தப்படும்படிக்கு ஆழ்வார் என்ன பண்ணார்? திருவாய்மொழியை பாடினார். அப்ப அவர் தான் ஏற்கனவே அருளை கொண்டாடுகிறாருன்னா இந்த பாருங்க ஆச்சரியமான ஒரு அர்த்தம். அருள் கொண்டாடும் அடியவர், இது வரைக்கும் பார்த்துட்டோம். அருள் கொண்டாடும் அடியவர். இப்ப இன்புற சப்தத்துக்கு பார்க்கணும். அருள் கொண்டாடும் அடியவர். அப்ப அருளாலதான் கஜேந்திர ஆழ்வான்னு ரட்சித்தார். அருளாலதான் நமக்கு நம்மையே ரட்சிக்கிறார். இன்னும் 3 கோளா இருக்கிறார். அதற்கு மேற்கொண்டு இந்த கோடாரி என்னும் அருளை வைத்துக் கொண்டுதான் நமக்கும் அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரி வாஸ்துவன்னா இப்ப அருள் கொண்டாடவருக்கு முடிஞ்சிருக்கு, அடியவருக்கு முடிஞ்சிருக்கு. இன்புற, இன்புறன்னா என்ன சுவாமி? பகவானுடைய அருளை கொண்டாடி கொண்டாடி இன்புறுவார்கள். யாரு? அடியவர்கள். பகவானுடைய அருளை கொண்டாடி கொண்டாடி இன்புறுவார்கள், ஆனந்தப்படுவார்கள் இருக்கணும். ஆச்சரியமான அர்த்தம் சொல்றாங்க. இன்புற அவர்கள் வியாக்கியானம் வாசிக்கிறேன் 183. இன்புற 2வது பத்தி. இன்புற அவர்கள் பிரீத்தியை பெற அவர்கள் பண்டே அருள் கொண்டாடும் அவர்களே ஆகினும் இவ்வர்த்தம் ஆப்தரான ஆழ்வார் ஒளி செய்ய பெற்றோமை என்று பிரீத்தனானார்கள். ராகசித்தம் விதி சித்தமாக பெற்றோமை என்று பிரீத்தனானார்கள். ஆசிர்வாதம் தெரிவிக்கிறார். அருள் கொண்டாடும் அடியவர் என்புற, ஏற்கனவே அருளை கொண்டாடி கொண்டுதான் இருக்கார், ஆனந்தமாக தான் இருப்பார்கள். ஆனா சந்தேகத்தோடு அருளை கொண்டாடி இருந்தாலும் யார் அருளை? பகவான் அருளை. அருள் கொண்டாடும் அடியவர் என்புற, இந்த ஒரு லைனுக்கு எத்தனை வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. நாம மூணு காலட்சமா இதையே பார்த்துட்டு இருக்கோம். அருள் கொண்டாடும் அடியவர் என்புறன்னா அருளை கொண்டாடிட்டு இருக்கா யார்? அடியவர்கள். பகவானுடைய அடியவர்கள் அருளை கொண்டாடிட்டு இருக்கா. ஆனா கொண்டாடும் போது ஒரு சந்தேகத்தோடு கொண்டாடணும். என்ன சுவாமி சந்தேகம்? இப்ப நம்மாழ்வார் அருள் கொண்டாடும் அடியவர், நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினாரணும். இப்ப என்ன எடுத்து அந்த சந்தேகம் போயிடுத்தோம். அப்ப சந்தேகம் போனபடியாலே இன்புற, இன்புற சப்தம் எப்படி வருதுன்னா நம்மாழ்வார் திருவாய்மொழியை பாடினபடியாலேயே இன்புற சப்தம் வந்துச்சு. என்னன்னா மறுபடியும் சொல்றேன், அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. அப்ப அருளை ஏற்ப கொண்டாடிந்தா இருக்கா, சந்தேகத்தோடு கொண்டாடா. நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினாரணும், இப்பதான் இன்புற. அப்பனா இது வரையில் இன்புரை இல்லையான்னா பகவான் கிருபையோடு தான் இருக்கார். அந்த கிருபை தான் அருள், அந்த கிருபையோடு தான் இருக்கார். ஆனா கூடவே நமக்கு என்ன சொல்லணும்னா, கூடவே அவர் என்ன இருக்குன்னா சக்கரத்தாழ பிடிச்சுட்டு இருக்கார், சங்கத்தாழ பிடிச்சுட்டு இருக்கார். அதை பார்த்தாலே பயமா இருக்கு. அதை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன்னா அதை பார்த்தாலே பயமா இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கிருபையோடு தான் இருக்காரு, கிருபை இல்லாம இல்லை. அவருக்கு கிருபை நிறையவே இருக்கு பகவானுக்கு. அந்த கிருபையோடு தான் இருக்காரு. பக்கத்திலேயே சக்கரத்தாழ்வா சங்கத்தாழ்வா இருக்காரனோ, சொங்கத்தாழ்வா இருக்க செய்து நமக்கு என்ன சொல்றது, பார்க்கற கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பண்ணுவார் சக்கரத்தாழ்வா. இதுக்கு ஒரே ஒரு திட்டான்னு சொல்ற மாதிரி ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையுடைய தகப்பனா இருந்து அவர் போலீஸ்காரர், பெரிய போலீஸ் அதிகாரியா இருக்கார். அவர் நேரா அந்த யூனிஃபார்மோடு வந்துட்டார்.
வந்து 2 பக்கம் துப்பாக்கி வச்சுட்டு இருக்க, கண்ணு வச்சுட்டு இருக்காரு. கண்ணு வச்சுட்டு பிள்ளையோட பேசிட்டு இருக்கச்சே அந்த 2 கண்ணையும் எடுத்து தொடச்சுட்டே இருக்காரு. தொடச்சுட்டே பிள்ளையோட பேசிட்டு இருக்காரு. இவனுக்கு பயமா இருக்கு. இது ஏன் கண்ணை வச்சுட்டு துப்பாக்கி வச்சுட்டு தொடச்சுன்னு பேசுறாரு, யூனிஃபார்ம் கட்டப்படாதா? அதே மாதிரி இந்த துப்பாக்கியும் கட்டி கீழே வச்சுட்டு எந்த பேசப்படாதா அப்படின்னா? ஏன்னா அது இப்படி பண்றச்சு ஏதாவது கைக்கு ஏதாவது பட்டு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தினா டப்புனா வெளில வந்து விட்டுனா மட்டும் இவன் மேல பட்டு விட்டுனா பெரிய சிரமமா போயிடுமணும். இப்ப இவரு என்ன ஆகுது, பயந்துட்டே இருக்காருன்னு இந்த பிள்ளை. இது இல்லது, நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன், ஆனந்தமா பேசிட்டு இருக்கேன். ஆனா என் தகப்பனார் கிருபை நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இவர் கையில இதை வச்சுட்டு இருக்கிறபடியாலே இந்த பிள்ளைக்கு பயம் இருந்துட்டே இருக்கு. என்ன அடி எப்ப ஆகுமோ ஏதாகுமோ, எப்ப அது படுமோ எப்ப படுமோ அப்படின்னு சொல்லி இவரு பட்டுத்தனா தப்பா படுமோ, எங்கா வெடிச்சு நம்ம பேர் பட்டுனா. அதே போல இப்ப பெருமாளுக்கு கிருபை நல்லா தான் இருக்கு. என்னாலும் கூடவே சக்கரத்தையும் சங்கத்தாழ்வாரையும் வாளையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கணும். அந்த சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய கிருபை இருக்கு. அதனாலதான் அதை பார்த்தாலே இவருக்கு என்னன்னா கொஞ்சம் பயம் வந்துட்டு. பயம் வந்தோடனே சந்தேகப்பட்டு பயந்து கொண்டே இருக்கா. சரி சுவாமி, இப்ப நம்மாழ்வார் திருவாய்மொழி சொன்ன உடனே என்ன இன்புறன்றது அந்த பயம் போனது எப்படி போயிடுச்சுன்னா, நல்லா பாருங்க. இந்த இன்புற சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அப்ப அருள் கொண்டாடும் அடியவர்களா மட்டும்தான் இருந்தா அப்ப என்னன்னா இன்புற்றவர்களாக இருக்கவில்லை. ஏன் இன்புற்றவர்களா? பகவான் அருள் இருக்கு அருள் இருக்கு அருள் இருக்குன்னு அப்படிப்பட்ட அடியவர்களா இருந்தா. ஆனா கூடவே ஆனந்தம் இருக்கான்னா கொஞ்சம் பயம் இருக்கு, சந்தேகத்தோட பயம். ஏன்னா கையில சக்கரத்தாழ்வா சங்கத்தாழ்வா வச்சுட்டு இருக்காரு, கத்தி இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பயம் வந்துட்டு நம்மாழ்வார் திருவடியை பாட 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 ஏன்னாச்சு அந்த சக்கரத்தை பார்த்தா பயமா இருக்கணும். அந்த சக்கரமே இல்லையே சுவாமி. இப்ப நம்மாழ்வார் திருவாழியும் பாடி இருக்கார். ஆடினு அவர் சொல்றார், ஓ நீங்க சக்கரத்தை பார்த்து பயப்படுறல, அது சக்கரமே இல்ல, என்னது திருவாபரணம். அப்ப என்னன்னா அது அழகுக்காக இருக்கு, அது சக்கரமே இல்லையே, அது திருவாபரணம். இதுக்கு இந்த பக்கத்துல ஒரு வாள் இருக்கே சுவாமி, கத்தி இருக்கே சுவாமி, அதை பார்த்து பயந்தியா? அது வாளே இல்லையே, அதுவும் திருவாபரணம். இத சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அப்பதான் தெரிஞ்சுட்டோம் நாமெல்லாம், ஓ அந்த சக்கரத்தாழ்வாராகட்டும் இந்த வாழாகட்டும் இதுல என்னன்னா திருவாபரணம் ஆயிடுத்தேன்னு. அப்ப என்னன்னா இத்தனை நாள் அதை ஆயுதமா நினைச்சோம். இப்ப ஆயுதமா நினைக்கச்சு இப்ப என்ன எடுத்தது, அது ஆயுதம் இல்லை, என்னது அது ஆயுதம் இல்லை, ஆபரணம். ஆயுதம் இல்லாம திருவாபரணமா எடுத்தணும். அப்ப திருவாபரணமா ஆயுதபடியாலே இப்ப என்ன எடுத்து அந்த பயம் போயிடுத்தணும். அந்த பயம் போயிடுத்துனா என்ன ஆகும், இன்பம் இருக்கணும். இன்புற அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. இந்த இன்புற சப்தம் எங்க வருதுன்னா, இந்த அடியார்கள் இல்லாம பகவத் கிருபையை கொண்டாடுறா. கொண்டாடுறச்சே ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? கூடவே சக்கரத்தாழ்வார் இருக்கா, கத்தி இருக்கு, இதெல்லாம் இருக்கு, பயமா இருக்கா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாத பயந்துட்டு அப்ப ஆழ்வார்கள் திருவாழியை பாடுறார். பாடி ஓ அதெல்லாம் நீங்க ஆயுதமா நினைச்சிருக்கீங்களே, அது ஆபரணங்கள், ஆயுதம் இல்லைன்னு தன்னுடைய திருவாழியில சொல்லப்பட்டபடியாலே இப்ப அந்த சந்தேகம் போய் அந்த பயம் போய் இவ இன்புற்று இருக்கா. அந்த இன்புறுதான் என்னது, அருள் கொண்டாடும் அடியவன் இன்புற. அப்பனா அது ஆயுதம் இல்லையா சுவாமி? ஆயுதம் தான். இல்லைன்னு சொல்லல சுவாமி. யாருக்கு ஆயுதம்? அனுகூலர்களா யார் இருக்காளோ அவளுக்கு ஆபரணம், பிரதிகூலர்களா யார் இருக்காளோ அவளுக்கு ஆயுதம். பகவான் நம்ம சேவிக்கச்சே என்னமா சங்கத்தவ என்னமா பிரகாரம் ஒண்ணு வேண்டாம். பெருமாள் திருவாயு திருசங்கி காந்தக்கு தோல் அண்ணல். ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு வைபவம். இதை உள்ள ஒரு ஆட்சிகளவா எழுதலாம். நம்பெருமாள் வைபவம், தேவப்பெருமாள் வைபவம், பார்சாத வைபவம், திருக்கணவன் சௌர பெருமாள் வைபவம், திருநாகை அழகியார் வைபவம், ஒவ்வொரு வழிகளிலும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வைபவம். அத்தத்துல அவாவா இருக்கு. அது மட்டும் இல்ல, திருமார்பு இருக்கக்கூடிய காந்தக்கு தோல் அண்ணல் மட்டும் இல்ல, அகமேவ பரந்தத்துவம் சொல்லக்கூடிய தன்மை அவருக்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த பெருமாளும் கிடையாது. ஏன் சுவாமி அந்த நிமிர்றாரு மாற நிமித்தம் இருக்காரோ அந்த நிமிர்றதுக்கு இருக்கணும். அப்ப அவ சங்கச்சக்கரன் அண்ணா பிடிச்சிட்டு இருக்காரு சுவாமி. நாவெல்லாம் போய் சேமிச்சுன்னா என்ன அழகு என்ன அழகு என்ன அழகுன்னு சொல்லிப்போம். யாரோ பிரதிகூல அனுகூலர்கள் இருந்தா பதிலாம் அனுகூலர்கள் தைரியமா சொல்லியிருக்கா அனுகூலர்னு. அப்புறம் என்ன அர்த்தம்? அவனை தவிர மற்றொன்று கிடையாது என்கிற நிலையில் இருக்கிறது அனுகூலர்கள். அப்ப பிரதிகூலர் நான் என்னவோ நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் அவளுக்குல நான் ஓ சக்கரம் இருக்க சுவாமி, சங்கத்தாழ்வா இருக்க சுவாமி பயப்படுறேன், பயம் வந்துடும் அவளுக்கு.
அப்ப அவால பாக்கறச்சே அது ஆயுதமா இருக்கு. நாம பாக்கறச்சே என்ன இருக்கு? அது ஆனந்தமா இருக்கு. என்ன இருக்கு? அது ஆபரணமா இருக்கு. ஆபரணத்துக்கு அழகு கொடுக்க பெறுவன அப்புறம் அதனால இன்புற இப்பதான் இன்பமே உண்டுதான். இதுவரையில் அருள் கொண்டாடும் அடியவராக இருந்தேன். ஆனா இன்பத்தோடு இல்லை. ஏன் இன்பத்தோடு இல்ல? சக்கரத்தாழ்வா சங்கத்தாழ்வா கத்தி இதெல்லாம் இருக்கு. அது ஒருவேளை பார்த்தாலே பயமா இருக்குன்னு சந்தேகத்தோடு இன்பம் இல்லை. இப்ப நம்மாழ்வார் வந்தார், திருவாழ்வர் பாடினார், தெளிவுபடுத்தினார் இன்பம் ஏற்பட்டது. இன்பம் ஏற்பட்டவொன்னு என்னாச்சு? இப்ப இன்புற இப்ப முன்னாடியிலும் அருள் கொண்டாடும் அடியவர்கள் தான். என்ன பாருங்க, முன்னாடியும் நாம் அத்தனை பேரும் அருள் கொண்டாட அடியவர்கள் தான். ஆனால் அந்த அர்த்தத்தை நமக்கு ரொம்ப வேண்டியவரான ஆழ்வார் சாய்த்தாரணும். அந்த பிரீதரானவர்கள் சாய்த்தாரணும். இந்த அவர் பாதித்தபடியால் என்ன ஆச்சுன்னா இன்புற்றோம். அது அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அப்படின்னு. இப்ப அது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் பாருங்க, பிரீத்தியை பெற்று பண்டே அருள் கொண்டாடும் அடியவர் இவ்வர்த்தம் ஆப்த தருணான அருள் ஆழ்வார் அருள் செய்ய பெற்றோம் என்று பிரீத்தனார்கள். ராகயுக்தம் விதி சித்தமாய் பெற்றோம் என்று பிரீத்தனார். இரண்டாவது அர்த்தம். நாம் ஏற்கனவே ஒண்ணு பண்ணினா எப்பவும் பெருமாளுக்கு ஏதோ ஒரு தனியை பண்றோம்னா பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம ஒண்ணு பண்றோம், அந்த பண்றதுல எனக்கு விருப்பப்பட்டு பண்றேன். பண்ணினேன்னா அத இந்த மாதிரி பண்ணது ரொம்ப நல்லதுன்னு ஒரு பெரியவாளோ இல்ல சாஸ்திரமா சொல்லித்தனா, அதெல்லாம் எனக்கு தெரியாத சுவாமி, தெரியாம பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நான் பண்ணதை எவ்வளவு உயர்த்தியா இருக்கும்னா நமக்கு ஆனந்தம் ஏற்படுமோ. அதே போல இப்ப நான் பெருமாளுக்கு ஏதோ தனியை பண்றேன், இல்ல ஏதோ வெண்ணெல்லாம் சாத்திட்டு இருக்கேன். வெண்ணெய் நிச்சயமே வெண்ணெய் கொண்டு நிச்சயம் வெண்ணெய் சாத்திட்டு இருக்கேன். வெண்ணெய் சாத்திட்டு கிண்ணத்துல வெண்ணெய் வச்சு ஒருத்தர் நிறைய பேர் சாத்துவா. வெண்ணெய் சாத்திட்டு இருக்கணும். அந்த வெண்ணெய் சாத்திட்டு இருக்கணும். பெருமாளுக்கு வெண்ணெய் சாத்தணும்னு தெரியாது. எனக்கு வெண்ணெயில விருப்பம், அடிக்கடி வெண்ணெய் சாப்பிடுவேன். ஆனா பெருமாளுக்கு நிறைய பேர் இது பண்ணுவான். அவளுக்கு என்ன தலிகை பிடிக்குமோ அதான் நீங்க பெருமாள் தலிகை அல்லாம சாப்பிட அதையாவது பண்றேன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஆனா அந்த தலிகை சாஸ்திர சம்மதமா எனக்கு பிடிச்சதெல்லாம் அங்க கொடுக்க முடியாது. சாஸ்திரம் சம்மதித்த தலிகையா இருக்கும். அல்லதுன்னா இல்லைன்னா கூட இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இப்ப வெண்ணெய் பிடிச்சிருக்குன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே அது அப்படியே குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அந்த வெண்ணெய்க்கு இத்தனை வைபவம் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நாச்சியார் திருமொழியில நாறுநரம்பொழில் மாநிலம் சோழனம் வைக்க நான் 100 தடா வெண்ணெய் வாய்நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்து அக்கார் அடிசில் சொன்னேன் ஏறி திருவடிவா இன்று வந்திவை கொள்ளுங்களோ அப்படின்னு ஆண்டா சொல்லியிருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெண்ணெய் கொடுத்துட்டே சமர்ப்பிச்சேன் சர்ப்பிச்சேன். நான் உடனே நிறுத்தி சாப்பிட்டு இருந்தேன். ஒரு சுவாமி வந்தேன்னு நீ 1 வருஷமா கொடுத்துருக்கேன். ஒரு சுவாமி வந்தார். என்ன சுவாமி ஒன்னெல்லாம் சமர்ப்பிக்கிறேன்னாரு. ஆமா சுவாமி, நான் 1 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறேன், நிச்சயம் கொடுத்துட்டு இருக்கிறேன், உச்சம் கொடுக்கிறேன். ஏன் கொடுக்குறேன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் கொடுத்தேன். அப்ப அவர் சொன்னாரு, ஒண்ணுமில்ல சுவாமி, கோதாநாச்சியார் ஆண்டால் இந்த பாசுரத்தை சொல்லியிருக்கா. திருமாலிருஞ்சோலை அழகரம் பெருமான சமர்ப்பிக்கிற அந்த பாசுரத்தை சொல்லியிருக்கா. அதையே நீங்க கொடுத்திருக்கே, என்ன பாவம் என்ன ஆச்சரியமான என்ன. இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சொன்ன உடனே என்ன இன்னும் ஆசை ரெட்டிப்பாயிடுது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப முதல்ல ராகப்பிராப்தம் இருந்தது, ஆசையா கொடுத்துட்டு இருந்தேன். ராகப்பிராப்தம் ஆசையோடு வெண்ணையை கொடுத்துட்டு இருந்தேன், ஆசையோடு கொடுத்துருந்தேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சாஸ்திரமே வெண்ணெய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விதி பிராப்தம் வெண்ணெய் கொடுக்கணும்னு சொன்ன உடனே இப்ப இன்னும் என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஆனந்தம் ரெட்டிப்பாயிடுது. இன்னும் கொடுக்கணுமே அப்படின்னு இல்லையா, சந்தோஷம் ரெட்டிப்பாயிடுச்சுல. ஏற்கனவே ராக பிராப்தம், இப்ப விதி சித்தமாயிடுச்சுன்னா இப்பனா என்ன பழம் நடுவி பாலில் விழுந்தது. விடும்னா அதே போல அப்படிப்பட்ட நிலைதான் இங்க 2 தெரிவிக்கிறார். அப்ப இன்புறக்கு 2 அர்த்தம். முதல் அர்த்தம், அவர் ஏதோ சங்கு சக்கரத்தை வச்சுட்டு இருக்கார், அதனால என்ன பண்ண அருள் கொண்டாடினோம், கொஞ்சம் பயந்துட்டே கொண்டாடினோம், சந்தேகத்தோடு கொண்டாடினோம். ஆழ்வார் பாசனம் சொன்ன உடனே அதெல்லாம் ஆயுதம் இல்லை, அதெல்லாம் ஆபரணங்கள் சொன்ன உடனே இன்புற்றோம், அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இன்புற்றனா நான் ஏதோ ராகப்பிராப்தமா விருப்பமா பண்ணிட்டு இருந்தேன், அது கடைசியில் என்ன ஆயிடுச்சு, விதி பிராப்தம் ஆயிடுத்து. சம்பிரதாயமும் சாஸ்திரம் சொல்லி தரும், இன்னும் ஆனந்தம் வந்துட்டு. இன்புற அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. இது வரைக்கும் ஒரு லைன் ஆயிருக்கு. இனிமே கிடைக்கணும் போயிடும், ஒண்ணு கட்டணும். அருளினான் அவ்வருமறையின் பொருள், அருளினான் அவ்வருமறையின் பொருள், மறையில் அந்த அரும்பொருளை அருளினான். அப்பொருளை கருணை சாதனம்
கைங்கரியம் புருஷார்த்தம் என்ற பொருளை வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்பது அடிமை அடைந்தருள் முடிகின்றன என்பதால் இவற்றை உபதேசிக்கை பொருளை அருளினான். தான் வாக்கியோபச்சாரம் பண்ண மாட்டாமலே பொருளை அருளினான். அரும் பொருளை அருளினான். பிரவൃத்தி சீலர்க்குப்பட அரிதான வர்த்தத்தை நிர்தோஷனான சந்துக்களுக்கு அறிகிறான். அதுதான் சுவார்த்தத்தை போதிப்பையா நிற்க இவர் வெளியிட வேண்டிட்டன்ன மறை ரஜஸ்தம பிரச்சருக்கு சுவார்த்தத்தை மறைத்து சத்த பிரச்சருக்கு போதிக்கபடி மறையாய நால்வேதமாகியாலே அவ்வர்த்தத்தை வெளியிட்டார். இப்ப பார்ப்போம். அருளினான் அவ்வருமறையின் பொருள். அவ்வருமறை அந்த அப்படிப்பட்ட இடம்னா கட்டம்னு அர்த்தம். அப்ப நான் அவ்வருமறைன்னு அர்த்தம் கஷ்டப்பட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மறை. அவ்வருமறை கஷ்டப்பட்டு தெரிஞ்சு வேண்டிய. ஏன்னா வேதத்தில் பொருள் என்ன சுவாமி? அந்த பாகவத சேஷத்துவம் தான். அந்த வேதத்தின் உட்பொருள் இது. நம்மாழ்வார் அடியனுக்கு அருகிரைத்தாலியா? அப்ப கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தம் இல்லையா? அல்லது அதற்கு சாதனம் எது? கிருபை. இதோடு சேர்ந்து தெரிஞ்சு கொண்டிருக்கலையா? இதுதான் இதை உயர்ந்த அர்த்தம். வேத அவ்வருமறையின் பொருள் வேதத்தின் உள்ளுரை பொருளே பாகவத சேஷத்துவம். அந்த பாகவத சேஷத்துக்கு என்ன இது? உட்பொருள் கைங்கரியம் பண்றதா புருஷார்த்தம். அதை நல்லா தெரிஞ்சிடணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எது கிருபை? பகவத் கிருபை சாதனம் தெரிஞ்சிடணும். இதோடு சேர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா இப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தம். அந்த உயர்ந்த அர்த்தத்தை நான் வேதார்த்த அர்த்தம் அதைத்தான் ஆழ்வார் நமக்கு அனுகிரகித்தார். எப்படி அனுகித்தார்? உயர்ந்த அர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த பாகவத சேஷத்துவத்தை நமக்கு அனுகிரகித்தார். வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் வடிவிலா அடிமை நினைவு. அப்படின்னா வழுவுடைய அடிமை இல்லை, வழுவுன குற்றம், குற்றம் இல்லாத அடிமை. அப்ப குற்றம் இருக்கக்கூடிய அடிமை பண்ணப்படாது. அப்பனா குற்றம் போக்திருத்த புத்தி, அதாவது அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்துல எனக்காக ஆனந்தம், என்னமா ஆனந்தம், என்னமா நான் கைங்கரியம் பண்ணிருக்க, என்னமா ஆனந்தமா இருக்கணுங்க. தன்னுடைய ஆனந்தம் இல்ல பகவானுடைய ஆனந்தத்துக்காக பண்றோம்னா அதான் வழிவிலா அடிமை. அப்படிப்பட்ட அடிமைத்தன இதுக்கு பெருமாள் அருளே சாதனம். அருளினான் அவ்வருமறையின் பொருள் இருக்கு இல்லையா? அப்ப அவ்வருமறையின் பொருள். அப்ப அந்த அருமறையை சொல்லியிருக்காருனோ ஆழ்வார் அருமறையை அருளவில்லை, அருமறையின் பொருளை அருளினான். நல்லா பாத்தீங்க. அருமறையை அருளினான்னா அது ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வனம் என்ன, அதை அப்படியே கொண்டு கொடுத்துட்டார் சுவாமினா. அவர் அந்த யோகத்தை இல்லையே. அவர் நான்காம் வர்ணத்தவர்னாலே அதனால அவர் என்ன பண்ணா அவ்வருமறையின் பொருளைத்தான் சொல்லணும். ஏன்னா அவர் மறையினால சொல்லப்படாதான்னா வேத சப்தத்தை உச்சாரணம் பண்ணக்கூடிய ஒரு குலத்திலே ஆழ்வார் அவதரிக்கவில்லை. கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும் நீங்க. ஏன்னா வேதம் சொல்வதற்கு யோகிதை படைத்தவர்களா திரைவர்ணிகர்கள். பிராமணன், சத்திரியன், வைசியன்னா 3 பேருக்கு தான் வேதம் கற்பதற்குண்டான யோகத்தை. இந்த 3ஐயும் தாண்டி 4ஆம் வர்ணத்தில நம்மாழ்வாருடைய அவதாரம். ஆகையால் வேத சப்தத்தை உச்சாரணம் பண்ணக்கூடிய ஒரு நிலையிலே ஆழ்வார் இல்லை. இப்ப அருளினான் அவ்வருமறையின் பொருள் அப்படி இல்லையா? அருளினான் அவ்வருமறையை அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ? மதுர கவியா அப்படி திருவிழ அருளினான் அவ்வருமறையின் பொருளை அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப அவ்வருமறையின் பொருளையும் சொல்லிருக்காரணும். அப்ப அந்த அருமறையில் இருக்கக்கூடிய சாராம்சம், அருமறையை நேரடியா டைரக்டா கொடுக்கல, அது இருக்கக்கூடிய சாராம்சம் இருக்கணும். அந்த சாராம்சத்தை கொடுத்தார் தெரிவிக்கிறார். சரி சுவாமி, அப்ப வேத சப்தத்தை ஒரு உச்சாரம் பண்ண முடியாது, உச்சாரம் பண்ண முடியாது. சரி, வேத சப்தத்தை உச்சாரம் பண்ணினா அப்ப உச்சாரம் பண்ண மாட்டேனா, ஆனா அந்த பொருளை அருளானா வேதத்தின் சாராம்சத்தை தமிழ் பாசனமாக அருளினான்னு தெரிவிக்கிறார். சரி, இப்ப இதுல ஒரு விசாரம். அப்ப வேதத்தை திரைவர்ணிகர்கள் பிராமண, சத்திரிய, வைசிய 3 பேர் தான் சொல்லலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் இதுல கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் உண்டு. பிராமணர்கள் மட்டும்தான் சொல்லலாம்னு ஒரு சாரோடைய கருத்து. இல்ல கலியுகத்துல 3 வர்ணத்தை அதிகாரம் உண்டுன்னு சில சாரங்கள். இப்ப அந்த விசாரம் நம்ம பண்ண வேண்டாம் இப்ப. ஆனா 3 பேரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. 3 பேரும் சொல்லிட்டு, பெண்கள்லாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு இந்த யோகதே கிடையாது. ஆனா சொல்லிட்டு இருக்கா. சிலதான் வந்து காயத்ரி மந்திரத்தை திருப்பின்னு வச்சுக்கேன், அது பாடுறதே ஒரு பெண், பாடுறது அதை போட்டுட்டு இதை பண்ணிட்டு பா, நல்லா மந்திரம் ஓட்டிட்டு இருக்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. யார் சொல்லணுமோ அவ சொல்லணும். அந்த மந்திரத்தை வந்து நாம் ஸ்ரத்தையோடு அதன் மேல் ஒரு பற்றோடு
அதன் மேல் ஒரு ஆனந்தத்தோடு, அதன் மேல் ஒரு பக்தியோடு அதை கேட்கணும். அப்பதான் அதுக்கு உண்டான பலனை தவிர, ஏதோ நான் போட்டுட்டேன், நான் தெரிஞ்சுட்டேன், என் காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன்னா வம்பெல்லாம் பேசிட்டு இருப்போம். உள்ள போயிட்டு இருக்கு சுவாமி, நல்லா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, அது பாட்டு திரிகிட்டு இருக்கு, அதுவே ஆஃப் ஆயிடும். இதெல்லாம் நிறைய வந்து அந்த மாதிரி 1, 2 இல்லை, அதுக்குன்னு வெட்டி கொடுக்குறா 300 ரூபாய் 400 ரூபாய். அது என்னென்ன மூல மந்திரங்கள் என்னென்ன உண்டோ வரிசையா சொல்லிட்டே வருது. எல்லா தேவதாந்திரம் வரும், என்னென்ன உண்டு என்னென்னோட எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். எது சொல்லுவாங்க, இப்ப இவர் சொல்லலாமா கூடாதா, இதெல்லாம் பண்ணலாமா கூடாது, திரைவர்ணிகள் அப்படின்னு கிடையாது, பண்ணலாமா கூடாதா? சரி சுவாமி, இப்ப ஒரு விசாரம், திரைவர்ணியர்கள் வேதத்தை சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கட்டும். இப்ப இவர் தானே ஆச்சாரியன், இவர் பண்ணியிருந்தா அப்ப நம்மாழ்வார் பண்ணலாமா? என்ன பண்ணும்? அப்ப நம்மாழ்வார் வேத சப்தத்தை சொல்லப்படாது இல்லையா? கொஞ்சம் கவனமா கேளுங்க, இதை மட்டும் இன்னைக்கு முடிச்சிடுறேன். நம்மாழ்வார் வேத சப்தத்தை சொல்லலாமா கூடாதா? சொல்லப்படாது சுவாமி. 4ஆம் வர்ணத்தை வரைச்ச அவர் என்னமா சொல்லலாம்? சொல்லப்படாதுன்னா சரி, அப்ப பண்ணப்படாதுன்னு பண்ணப்படாது. கடைசியில உங்களுக்கு சந்தேகம் தான் கடைசியில் இருக்கணும். அப்பன்னா நாதமணிகளுக்கு அவர் சமாசனம் பண்ணியிருக்கிறாங்களே, பண்ணலாமா? இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இவாளா சொன்னதான் நமக்கு தெரியாது. நாதமணிகள் சமாசனம் நாதமணிகள் பிராமணோத்தவர், இவர் 4ஆம் வர்ணத்தவர். அப்ப நாதமணிகளுக்கு சமாசனம் பண்ணி வைக்கலாமா? அது மட்டும் இல்ல, திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன, இதெல்லாம் அவர் கூட உபதேசித்துக்காரு. இந்த உபதேசம் கூடுமா? ஒரு வேதத்தையே சொல்லப்படாது. அருளினான் அருமறையின் பொருள், அருமறையை கொடுக்கலை, அருமறையுடைய சாராம்சத்தை தான் கொடுத்திருக்கார். அப்ப அருமறையின் சாராம்சத்தை கொடுத்திருக்கிறபடியாவே இவர் என்னமா நாதமணிகளுக்கு சமாசனம் பண்ணலாம்? பண்ண முடியாது. பண்ணினது மட்டுமல்ல, திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன, இதெல்லாம் கொடுத்திருக்காரு சுவாமி. கூடுமா? கூடாது. அப்ப இன்னார்தான் கூடும், இன்னார் கூடாதுன்னு இருக்கு. இன்னார்தான் ஏன் பிராமண வர்க்கத்திலேயே அந்த 74 சிம்மாசனாதிபதிகள் யாரோ அவளுக்குத்தான் அந்த யோக்கியத்தை, மற்றவாளுக்கு கிடையாதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கச்சு இவர் பிராமணரே கிடையாது, வேளாளர், 4ஆம் வர்ணத்தவர். 4ஆம் வர்ணத்தவரா இருக்கக்கூடிய இவருக்கு கூடுமா? கூடாது இல்லையான்னு இருக்கு இல்லையா? அப்ப ஆழ்வார் என்னை இது ஒண்ணு, இது பக்கம் இது ஒண்ணு வச்சுக்கோ. 2வது, ஆழ்வார் விக்கிரகத்தை சேவிக்கிறோமா ஏத்த மாதிரி இருக்கார். அந்த விக்கிரக சேவிக்கிறாங்க, நீங்க அவருடைய புஷ்பம்லாம் சாத்தாம வெறும் சுவாபாவிகமா திருமேனி, அந்த திருமேனி சேவிச்சோம்னா யஜ்னோபவித சாத்தின்னு இருப்பார். ஆழ்வார் திருமேனி என்ன பாருங்க, யஜ்னோபி சாத்தின்னு இருப்பார். அப்ப அந்த யஜ்னோபி கூடுமா? விக்கிரகத்துல நீங்க சொல்லிருக்கிறது, விக்கிரகத்துல யஜ்னோபி சாத்தின்னு இருப்பார், யஜ்னோபி கூடுமா? இது ஒண்ணு. அதுக்கு மேல ஒருவேளை ஆழ்வார் அவதாரம் பண்ண போது, அவதாரம்னா கலியுகம் பிறந்து 42 நாளா அவருடைய அவதாரம், அப்ப அவருக்கு ஒருவரை யஜ்னோபவி இருந்துதா? 4ஆம் வர்ணத்தவர் யஜ்னோபவி இருந்ததுன்னா நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. ஆனா இப்ப அர்ச்சா திருமையில அவருடைய யஜ்னோபீதம் உண்டு, இருக்கு. யஜ்னோபீதம் என்னன்னா பூனல் இருக்கு. அதனால ஆழ்வார் விவாதத்தின் போது இப்ப என்னன்னா, இப்ப நாதபணிகள் பண்ணாரணும் சமாசனம் பண்ணியிருக்கார். ஏன்னா நம்ம ஒரு பரம்பரை பார்த்திருக்கோம். அஸ்மகுருப்யோ நமக, அஸ்மத் பரமகுருப்யோ நமக, அஸ்மத் சமகுருப்யோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பராமகிருஷ்ணதாசாய நமக, ஸ்ரீமத் யாமணியே நமக, ஸ்ரீராம நிஷ்காய நமக, ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக, ஸ்ரீமன் நாதமுனியே நமக, ஸ்ரீமதே ஷடகோபாய நமக பார்த்திருக்கோம். நம்ம வாக்கிய குருபரை பூர்ணமா பார்த்திருக்கோம். அப்ப அதுல நிச்சயமா நம்மாழ்வாருடைய சிஷ்யர் நாதமுனிகள் நன்னா தெரியறது. அப்ப நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் தான் சமாசனம் பண்ணியிருக்காருன்னு தெரியறது, ரகசியத்திலையும் கொடுத்திருக்காருன்னு தெரியுது, அங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அங்க நம்ம இந்த விசாரம் பண்ணல, இந்த விசாரம் ஏன்னா அங்க வாக்கிய குரு பரம்பரை பார்க்கறதுக்கு மட்டும்தான் அந்த காலக்ஷேபம். ஒரு நிமிஷம் எனக்கு அங்க ஞாபகம் இருந்தது, இருந்தா கூட இதை பண்ணாரு, இது விசாரம் எங்க வருமோ அங்க பார்க்கலாம். இங்க வந்திருக்கு, அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அருமறையின் பொருள், அந்த அருமறையுடைய பொருளைத்தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு வந்துட்டோம்னா இவர் நாதமணிகளுக்கு சமாசனம் பண்ணலாமா? திருமந்திரம் சமஸ்லோகம் கொடுக்கலாமா? இது ஒரு பக்கம் வச்சிருக்கோம். இன்னொன்னு என்ன தெரியுமா, இவர் மதுரகவியாழ்வ உபதேசம் பண்ணியிருக்காரு சுவாமி, அது கூடுமா?
மதுரை கவி உபதேசம் பண்ணாரணும், அதெல்லாம் பண்ணாரணும், அதெல்லாம் கூடுமா? அவர் ஓஹோன்னு இவர் சேவிக்கிறாரு. இன்னைக்கு நல்லா பார்க்கலாம், சேவிக்கிறாரோ அதெல்லாம் கூடுமா? எதுக்காக இதெல்லாம் வந்ததுன்னா, அந்த காலத்துல இந்த விசாரங்கள் இருந்திருக்கு, நிறைய விசாரங்கள். இன்னைக்கு அரசாங்கத்துல ஜாதி கிடையாது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, அவ வேற விதத்தை சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்ற காரணம் வந்து தங்களுக்கு பெயர் வந்ததுக்காக, உண்மையா அது கிடையாது. கிடையாத சொல்ற முதல்ல ஆரம்பத்துல இருந்தே எப்போதுமே சீவேஷமாத மாதிரி யாரும் கிடையாது. அன்னைக்கே ஒரு 4 மணிக்கு பண்ணியிருக்காரு. அப்ப பண்ணி இருக்காருன்னா நமக்கு என்ன தோணும்னா, என்னன்னா பாத்துக்கோ, அப்ப ஒருத்தர் யாரோ ஒரு சுவாமி மகா வித்வானா இருக்கார். அவர் பிராமணர் இல்லாதவர், 4ஆம் வர்ணத்தோட வச்சுக்கோம். மகா வித்வான், நல்ல பெரிய அன்பா நிறைய பேர் இருந்திருக்கார், பெரிய பண்டிதரா இருந்திருக்கார். இப்ப அவர்கிட்ட ஒரு கோலை கொடுத்து, நீரை சமாசனம் பண்ணலாமே அப்படின்னு பண்ணலாமா? அவர் என்ன சொல்றார், ஒருவேளை அது கொடுத்துருந்தா வச்சுக்க, அது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். நம்மாழ்வார் பண்ணியிருக்காரு, அவரும் ஜீவாத்மா தானே, அவர் 4ஆம் வர்ணத்தவர் தானே, அவர் பண்ணியிருக்காரு, நான் பண்றேன்னு. அவர் பண்ணதை நீங்க ஒத்துட்டே இல்லையா? பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு, நிரூபணமா இருக்கு, நாதமணி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கச்சே அப்ப நான் பண்ணா என்ன? நானும் அது 4ஆம் வர்ணம், ஏன் 4ஆம் வர்ணம் இல்லை, நான் 3ஆம் வர்ணம் வச்சுக்கோ, வைசியன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ, ஆனா பண்ணலாமே, ஏன் பண்ணப்படாது? இதுக்காக ஏன்னா இன்னைக்கு இந்த நிலையில சில சில வகுப்புகள் இருக்கு, பிரிவு இருக்கு, ரொம்ப தவறு, சாஸ்திர சம்மதமே கிடையாது. அது இது பதில் சொல்லிடுறேன், நம்மளவர் எப்படி பண்ணா என்னமா பண்றதுக்கு பதில் சொல்றேன். ஆனா இவா பண்றது சரியானா கிடையாது. ஏன்னா சமாஸ்திரம் சர்வாதிகாரம் அப்படின்னு ஒரு குழு இருக்கு. ஆனா அது அநேகமா பிராமணாள்கிட்ட இல்லை. பிராமணாட்ட அதிகம் பார்த்த வரைக்கும் பிராமணாள்கிட்ட இல்லை, அப்ராமணாள்கிட்ட தான் இருக்கு. அப்பனா சத்திரிய வைசிய சூத்ர இவாள்கிட்ட தான் இருக்கு, பிராமணாள்கிட்ட அது இல்லை. அப்பாள்கிட்ட இருந்தாலும் தப்புதான். ஏன்னா சுவாமி எந்த 74 ஏற்படுத்தி இருக்காரோ அவாளை தவிர மற்றவாள் கிடையாது. அந்த வம்ச பாரம்பரியம் வந்தவாளுக்கு உண்டு, அதவாளுக்கு தான் உண்டு, மற்றவாள் கிடையாது. அப்ப மற்றவாள கிடையாதுன்னு வச்சே பிராமணா பண்ணாலே தப்பு. இந்த பிராமணர் அல்லாதவர் என்னன்னா, இவர் வந்து என்ன பண்ணாரு, நம்மாழ்வார் பண்ணார் சுவாமி, அவர் 4ஆம் வர்ணத்தவர், நான் மன்னிக்கிறேனே அப்படின்னு எழுதணும். பண்ணலாமா? பண்ணப்படாது. யாருக்கும் எந்த யோகியதையும் கிடையாது. அந்த குலத்துல வந்தவாழ்கிட்ட தான் ராமானுஜ சம்பந்தம் உண்டு. அந்த குலத்துல வராதவா யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மகா வித்வானா இருந்தாலும் சரி, அவளுக்கு அவள்கிட்ட அந்த சம்பந்தம் பெற்றுன்னு சுவாமி அப்படின்னு தோலை காட்சி சமாசனம் பண்ணேன்னா ராமானுஜ சம்பந்தம் உண்டானா கிடையாது, கிடையவே கிடையாது. அவளுடைய சம்பந்தம் இருந்தாதான் மோட்சம். அப்ப அந்த வம்சபாரணம் வந்தவாள் கொண்டுதான் பண்ணியாகணும். இல்லையே சுவாமி, மகா வித்வானா இருக்காரு சுவாமி, எங்களுடைய ஆச்சாரம் ஒண்ணும் இல்லையே சுவாமி. அது ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் அங்கங்க இருக்கு, தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கு. நிறைய இடத்துல பார்த்து ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுவும் பாகவதாலே இந்த மாதிரிலாம் பண்றா, தவறான ஒரு கண்ணோட்டம், இது சரியான கண்ணோட்டம் கிடையாது. ஏன்னா நமக்கு மூல புருஷர்கள் என்ன கொடுத்திருக்காளோ அதைத்தான் நம்ம வந்து பின்பற்றணும். நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த போகக்கூடாது, அது சம்பிரதாயம் இல்லை. எப்பவும் சரி, எந்த நிலையிலும் சரி. இல்லையா சுவாமி, அவ ஒண்ணும் படிக்கவே இல்லை சுவாமி, சிலர்லாம் இந்த மாதிரி சொல்லுவா, அவ ஒண்ணும் படிக்கலையே சுவாமி, அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவாள் கூட அந்த அந்த அவளுக்கு நான் அந்த வர்ணத்துல தான் வந்திருக்கா, அந்த வம்சத்துல தான் வந்திருக்கா, இவ்வளத்துல வந்திருக்கா. அந்த ஆச்சார புருஷாளுக்கு எனக்கு தெரிஞ்சாலும் கூட தெரியல சுவாமி, இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன், அதனால இவர்கிட்ட நான் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு இப்ப ஞானான் மோட்சம் சொல்லியிருக்கணும், ஞானமே அவருக்கு இல்லையே, இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன், அதனால இவர்கிட்ட நான் பண்ணிக்கிறேன். நாம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சவாளா இருந்தா தான் நமக்கு மோட்சம் நினைக்கிறோம், ரொம்ப தவறு. அந்த சம்பந்தம் இருந்தா போன பாருங்க, ஞானம் இருக்கின்ற அவசியமே கிடையாது, சம்பந்தம். அந்த சம்பந்தம் இருந்துட்டு வச்சுக்கேன், சொல்றேன்,
சேது கட்டிட்டு இருக்கான். ஒவ்வொரு கல்லா தூக்கி போட்டு இருக்கா இலங்கைக்கு போறதுக்கு. அப்ப நலன்னு ஒருத்தன், அவன் கைய தொட்டா அந்த கல் அப்படியே மிதக்கிறதான் சமுத்திரத்துல. இல்லைன்னா எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்கு. எப்ப போட்டு எப்ப சேர்த்து முடியுது? இன்னும் சீதையோ 1 மாசம் தான் கெடு கொடுத்துருக்கா, போகவே முடியாது. இன்னும் 2 நாள் முடிச்சிருக்கா. இது சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்தே. அப்ப அவன் தொட்டாதான் அதுல என்ன இருக்கிறது? அந்த சமுத்திரத்தை அது மிதக்கிறது, கல் அப்படியே மிதக்கிறது. மற்றவெல்லாம் விட்டா அப்ப அவனை தொட சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வானார் சைன்லாம் தூக்கி போடுறது. ஏன்? அவனுடைய சக்தி இருக்கு, பகவான் இந்த சக்தி கொடுத்துருக்கார். எம்பெருமானார் இந்த 74 தான் கொடுத்துருக்கார். அவா சம்பந்தம் இருந்தா தான் அவருடைய சம்பந்தம். அவருடைய சம்பந்தம் இல்லைன்னா நீ என்ன பண்ணாலும், எத்தனை பெரிய வித்வானா இருந்தாலும், எப்படிப்பட்ட மகானா இருந்தாலும் அவருடைய சம்பந்தம் இல்லைன்னு தான் அர்த்தம். விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி. விண்ணின் தலை நின்று வீடளிப்பால் என்று ராமானுஜன் மண்ணின் தள துதித்து. அந்த சம்பந்தம் இருக்கிறவா தான். சரி சுவாமி, இதெல்லாம் சரியா உங்களுக்கு புரியுது. ஆனா சிவா ஏன் பண்றாங்க? நிறைய காரணங்கள் இருக்கலாம், 1 2 இல்லை. அது எதுக்காக இது கொஞ்சம் கொஞ்சம் வற்புறுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்மளுக்குள்ள நிறைய பேர் தெரியாதனத்தால் சில இடத்துக்கு போகலாம். அமாரம் பண்ற சுவாமி, ஏதோ வாழ்க்கை சம்பந்தம் இருக்கலாம், போகலாம். அது ராமானுஜ சம்பந்தம் உண்டான்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காம நம்ம அங்க போயாச்சுன்னு வச்சுங்க, சம்பந்தம் இல்லை. அப்ப மோட்சம் கிடைக்காத சுவாமி. அப்போ அவருடைய அனுகிரகத்தால் தான் கிடைக்கிறது, பகவானுடைய அனுகிரகத்தால் கிடைக்கிறது. ஆனா அவர் என்ன நம்ம சொல்லிட்டாரு? உன்னுடைய சம்பந்தம் யாருக்கு இருக்கோ அவரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப தன்னிடையே என்ன கிடைக்கிறது? சம்பந்தம் இல்லாதவங்க இல்லைன்னு வருது. சம்பந்தம் இல்லாதவன் கொடுக்க மாட்டானா? கொடுப்பாரு கொடுக்கான்றது அவருடைய விருப்பம், அவருடைய சுவாதந்திரம். அப்ப யாருன்னா ராமானுஜ சம்பந்தம் இருக்கோ அவருக்கு தான் மோட்சம், இல்லாதவருக்கு மோட்சம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இல்லாதவருக்கு கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு. ராமானுஜ சம்பந்தம் இல்லாதவருக்கு கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு உண்டு, அவர் பார்க்காரு. ஆனா அப்ப ராமானுஜ சம்பந்தம் வேண்டாமே, அவர் தான் கொடுக்குறாருன்னா சம்பந்தம் இருந்தா ஊர்ஜிதம் ஆகுது, நிச்சயம் மோட்சம் உண்டுன்னு. சம்பந்தம் இல்லைன்னா ஊர்ஜிதம் ஆகாது. சந்தேகம். என்ன சந்தேகம்? கொடுப்பாரா மாட்டாரா சந்தேகம். இது போல ரிசர்வேஷன். ஆனா இது ரிசர்வேஷன் கிடையாது. ரிசர்வேஷன் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். பண்ணியாச்சுன்னா அங்க போய் உட்காந்துக்கலாம். ஒண்ணும் பண்ணல என்ன கிடைக்குமா கிடைக்காது சந்தேகம் தானே. அதே சந்தேகம் தான் பகவான்கிட்ட. அவர் கொடுத்தாலும் கொடுக்காமலும் போகலாம். ஏன் கொடுக்காம போகலான்னா சுவாதந்திரியம். என் கர்மாவை பார்த்தாருன்னா, என்ன பார்த்தாருன்னா கொடுக்க மாட்டேன், அவரை பார்த்தா கொடுப்பேன். அவரு தன்னை பார்க்கறாரா என்ன பார்க்கறாருன்னு தெரியாது. அப்ப ராமானுஜ சம்பந்தம் மட்டும் இருந்தா கொடுத்துருவாரு. அவர் ராமானுஜரை பார்க்கிறாரு, என்னையும் பார்க்கல அவரையும் பார்க்கல. அவரை பார்த்தாச்சுன்னா இது வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது, கொடுத்துடுறார். அதனால்தான் அந்த சம்பந்தம் வேணும். இப்ப அவரை பார்க்கச்சே இப்ப இவர் யாரோ எங்கேயோ பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. யாரா கேட்க போறா, கேட்டாரா என்ன வெய்யதான் போறா, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உண்மையை சொல்லி ஆகணும். ஏன்னா யாரோ எங்க பண்ணிட்டாரு வச்சுக்கேன், பண்ணிட்டோன்னு வேற சம்பந்தம் இருக்குன்னா, இல்லையே ராமானுஜ சம்பந்தம் வேறக்கு இல்லையே. இல்ல சுவாமி அவர்கிட்ட பண்ணிட்டாரு, அவர் ராமானுஜ சம்பந்தம் இல்லையே, இப்ப கொடுப்பாரு. எதுக்கு சுவாமி உண்டு? பம்பே வேண்டாங்க. ஆச்சார புருஷன் இன்னைக்கு அநேகமா இன்னைக்கு குறைஞ்சு போயிட்டான். 74 இல்லை, இன்னைக்கு 32 இருந்தாலே இன்னைக்கு அதிகம். கொஞ்சம் வருத்தப்பட்டுதான் சொல்லிட்டு இருக்கேன். 32 இருக்கான்னா அந்த 32 இருந்தாலே இன்னைக்கு கொஞ்சம் அதிகபட்சம் தான். அதுலயும் 32 நிறைய கொஞ்சம் சின்னிச்சுதான் போயிருக்கு, இருக்கட்டும். அப்ப அந்த சம்பந்தம் இருந்துருத்தோம்னா நமக்கு போடணும். அந்த சம்பந்தம் இல்லைன்னா வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப கொடுக்க மாட்டாருன்னா அவர் விருப்பம், கொடுத்துதான் ஆகணும் நிர்பந்தம் கிடையாது. ஆனா சம்பந்தம் இருந்தா கொடுத்துதான் ஆகணும் நிர்பந்தம் உண்டு. ஏன் நிர்பந்தம் உண்டுன்னா, கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. ராமோ துர்நாவி பாஷதே, சத்திய பிரமாணம் பண்ணியிருக்காரு. எங்க பங்குனூத்திரத்திலிருந்து உனக்கும் கூடயே பிராட்டி வேற கூட இருக்கா, சாட்சிக்கு வேற இருக்கா. விடமாட்டா, அவ விடமாட்டா, குத்துன்னு குத்திடுவா. என்னவா நீங்க சொல்லிட்டீரு, நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்றீன்னு. அதெல்லாம் பண்ணவே மாட்டார் பெருமாள். காத்துன்னு இருக்காரு. இவர் என்ன யார கை காமிப்பாருன்னு காத்துட்டு இருக்காரு.
யாராவது கை காமிக்கிறாரா ராமானுஜர், யாரா கை காமிக்கிறாரு, ஓ இவரா, பேசவே பேசாது, உடனே உள்ள போயிடு அப்படின்றா இல்லையா, அந்த நிலையில இருக்க செய்து, அப்ப அந்த சம்பந்தம் இல்லாம யாரோ அப்ப பண்ணா அப்ப எனக்கு உண்டா இல்லையா? ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப நிலை. ஆனா இந்த நிலை வருவதற்கு சில காரணங்கள் உண்டு, சில காரணங்கள் உண்டு. அந்த காரணத்தை அடியத்தை சொல்ல போறது இல்லை. ஆனா என்ன காரணமா இருந்தாலும் ஒரு பர்த்தா சரியில்லைன்றதுக்காக நான் இன்னொரு பர்த்தாவை பாக்குறேன்னு சொல்லுவாளா இந்த பெண்ணாது? சொல்லவே மாட்டேன். 10 பேருக்கு சொல்ல மாட்டான் அந்த பர்த்தா. இங்க பர்த்தாவை சரியா இல்லவே இல்லையே, நல்லா வைக்கல, உயர்ந்த பர்த்தாவா இருக்கா, தகுந்த பர்த்தாவா இருக்கா, அதனால எந்த குறையும் இல்லை, இருந்தாலும் பண்றாங்க. இது ஜாகிரதையா. இப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம அது அவ என்ன சொல்றான்னா, நம்மாழ்வார் பண்ணியிருக்காரு, நம்மாழ்வார் எப்படி பண்ணினார், என்னமா பண்ணாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணும், அடுத்த வாரம் பூர்ணமா பார்ப்போம். ஆழ்வார் என்கிற திருவேசனம் ஆச்சாரியன் திருவேசனம் பகவதான் திருவடிகளே சரணம். சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் ராமாயணம் ஆச்சரியமா பாசனம் வரப்போகுது, அது அவசியமா அவனுக்கு பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் ராமானுஜதாசன் சுவாமி சேவிச்சுக்கிறேன் சுவாமி, திருவடிகளை அற்புதம் சுவாமி, காத்துட்டு இருக்கோம் சுவாமி அடுத்த வாரத்து வரைக்கும். அடியன் சுவாமி, அடியன் சுவாமி, அடியன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருவடியை சேவிச்சுக்கிற சுவாமி, தன்யஸ்மே சுவாமி அடியேன், மகாபாக்கியம் சுவாமி அடியேன்.